ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் சமஸ்தஜனகல்யாணி நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்மவித்வரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஹரி ஓம். இந்த கீதையினுடைய 3வது அத்தியாயம் நேற்று 29வது ஸ்லோகம் வரையிலும் பார்த்தோம். 25வது ஸ்லோகத்திலிருந்து இந்த 29வது ஸ்லோகம் வரையிலும் இருவகையான மனிதர்களை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார். இவர்கள் எல்லோருமே கர்மத்தை செய்யக்கூடியவர்கள். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் கர்மங்களை செய்யும் பொழுது அந்த கர்மத்தின் மீதும் கர்மத்தினுடைய பலனின் மீதும் நான் செய்கின்றேன் என்கின்ற அகங்காரத்தோடும் கூடியவர்களாக இருப்பதால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த கர்மத்தினாலேயே பந்திக்கப்படுகின்றார்கள். சுகாய கர்மாணி கரோதி ஏகன்னு சொல்லுவார். எல்லா ஜந்துக்களும் சுகத்திற்காகத்தான் கர்மங்களை எல்லாம் செய்கின்றோம். துன்பப்பட வேண்டும் அப்படின்னு யாரும் எந்த கர்மங்களையும் செய்யறதில்லை. சில நேரம் எவ்வளவு திறமையாக செய்தாலும் கூட, எவ்வளவு முழு அர்ப்பணிப்போடு செய்தாலும் கூட நாம் நினைத்த பலன்களை கர்மங்கள் கொடுக்க முடியவில்லை. உதாரணத்துக்கு நாம் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தலாம். பட் எல்லோரும் நம்ம மீது அன்பு செலுத்தணுமா இல்லையா அப்படின்னு அது நம்மளுடைய கையில் இல்லை. அப்போ ஏதோ விதத்தில் மனிதர்களை இந்த கர்மம் என்பது பந்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இது அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கான பதில். தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசின்னு கேட்டானா இல்லையா அப்படி. சில கர்மம் கோரமானது இல்லை. கர்மம் கோரமானது என்றால் தத்துவ வித்துக்கள் எல்லாம் தத்துவத்தை அறிந்தவர்கள் கர்மத்தை எவ்வாறு செய்வார்கள்? இப்போ நல்ல ஞானிகளெல்லாம் கூட கர்மத்தை செய்கின்றார்கள். பகவானே சொல்கிறார், நானே கர்மம் செய்கிறேங்கிறார். ராமராக இருந்தாலும் கிருஷ்ணராக இருந்தாலும் கர்மத்தை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அப்போ கர்மம் என்பது கோரமானது கிடையாது. அப்படின்னு அந்த கர்மத்தை செய்யும் பொழுது நான் செய்கின்றேங்கிற அந்த அதீதமான அகங்காரம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு மனிதன் தன்னுடைய அகங்காரத்தை கோரமாக பார்க்கிறதே இல்லை. ஏன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம நல்லா எப்படி மேக்கப் பண்ணியிருக்கோமோ அதுதான் தெரியும். நம்மளுடைய அகங்காரம் எவ்வளோ கோரமானதுன்னு கண்ணாடி காமிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சரி பார்த்துக்கலாம். மனிதர்கள் நடை உடை பாவனைகளை எல்லாம் கண்ணாடியை பார்த்து சரி பார்த்து கொள்கின்றோம். கொஞ்சம் பகவத்கீதையை பார்த்து அகங்காரத்தை என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு அகங்காரத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். அதனால் கோரம்ங்கிறது கர்மத்தில் கிடையாது. அதை செய்யக்கூடிய மனிதனிடத்தில் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அதீதமான பற்று பேராசை அது நம்முடைய அகங்காரம் கர்மத்தில் பிரதிபலிக்கின்றது. அந்த கர்மம் எதை பிரதிபலிக்கின்றது அப்படின்னு நம்முடைய அகங்காரத்தை பிரதிபலிக்கின்றது. புரியுறது? இவ்வளோதான். ஸோ கர்மத்தை குறைய சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம எந்த அகங்காரம் இல்லாமல் கர்மங்களை செய்தோம் என்றால் அதே அகங்காரம் இல்லாத தன்மை நம்மளுடைய கர்மத்தினுடைய பலனில் நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் அது பிரதிபலிக்கும். கர்மத்தை அகங்காரத்தோடு செய்தால் அகங்காரத்தை தான் கர்மம் என்ன செய்யும்? கர்மம் பிரதிபலிக்கும். அதனால்தான் அது நம்மை பந்தப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லி 29வது ஸ்லோகத்திலும் அந்த வித்வானிற்கும் அவித்வான் தத்துவவித் இன்னும் அகங்கார விமூடாத்மாவிற்கு இருக்கக்கூடிய இந்த வித்தியாசங்களை எல்லாம் சொல்லி இப்போ பகவான் அடுத்ததாக சொல்கின்றார். அப்போ இதிலிருந்து வெளிவர முடியாதா? இந்த கர்மத்தினுடைய பந்தத்திலிருந்து வெளிவர முடியாதான்னு வெளிவர முடியும். முதலில் மனிதர்களோடு இருந்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் படிப்படியாக
கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும். இப்போ நாமே இந்த ஆன்மீக விஷயங்களை எல்லாம் படிக்கும் பொழுது, ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் செய்யும் பொழுது ஒரே இரவில் மாற்றங்கள் எல்லாம் நிகழாது. கொஞ்சம் படிப்படியாக நம்முடைய சிந்தனைகள் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ அடுத்த கட்டத்தில் இந்த கர்மமும் கர்மத்தினுடைய பலன்களும் நம்மை பந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய அகங்காரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தியாகம் செய்ய வேண்டும் என்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று இந்த 30வது பாடலில், இந்த முதன்முறையாக கீதையில் இந்த ஈஸ்வர அர்ப்பண புத்தி அப்படி இப்போ தான் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் கீதையில் பகவான் சொல்லவே இல்லை. அப்படி இது வரைக்கும் பொதுவாக நியத கர்மங்களை செய், அந்த யஜ்ஞமாக கர்மங்களை செய், அப்படி செய், தர்மமாக செய்யலாம் சொன்னார். இப்போ தான் முதலாக பகவான் தன்னை கொஞ்சம் முன்னிலைப்படுத்திக் கொள்கின்றார். ஏன்னா முதல்லையே சொல்லியிருந்தால் அர்ஜுனன் கேட்க மாட்டான். ஸோ அர்ஜுனன் நல்லா தயார் பண்ணி, ஏன்னா இப்போ பகவான் என்ன பண்ணுறார், அர்ஜுனா நீ கர்மங்களை எல்லாம் செய்யும் பொழுது என் பொருட்டு நீ கர்மங்களை செய்ய வேண்டும். இது வரைக்கும் சொன்னாரா? இது வரைக்கும் பகவான் எங்கேயும் தன்னை முன்னிறுத்தி கொள்ளவே இல்லை. ஏன்னா அர்ஜுனனுக்கு அவன் பகவானை பார்க்கறத நண்பனாகத்தான் பார்த்துருக்கிறார் இவ்வளவு நாள். அதில் ஒவ்வொரு இடங்களில் பகவத்கீதை படிக்கும் பொழுது சில இடங்களில் கிருஷ்ணர் சாமானிய மனிதராக சொல்லுவார், சில இடங்களில் அர்ஜுனனுக்கு நல்ல நண்பனாக பேசுவார், ரொம்ப ஹிதமாக பேசுவார். சில இடங்களில் பார்த்தா குரு ஸ்தானத்திலிருந்து குருவாக சொல்லுவார். அப்படி சில இடங்களிலிருந்து இறைவனாக தன்னுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்திலிருந்து அர்ஜுனனுக்கு சொல்வார். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் கிருஷ்ணருடைய அந்த உபதேசத்தினுடைய துவனிகள் மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது, இப்போ தான் போன ஸ்லோகத்தில் தான் பார்த்தோம், அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மீதி மன்னியதன். இப்போ இந்த ஸ்லோகம் பகவானே பெரிய அகங்காரியாக இருக்குவார் போல இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் விட்டு விடுன்னா, ஏன்னா தட் மீன்ஸ் he says only shift your responsibility. இது ஏதோ பகவான் அகங்காரத்தில் சொல்லலை அப்படின்னு, பகவான் உண்மையே சொல்கிறார். அப்படி இதில் ஒரு அகங்காரமும் இல்லை. அப்படி இல்லைன்னா திருப்பி இது பகவானுடைய அகங்காரம்னு நினைத்து விடக்கூடாது. ஏன்னா பகவானுக்கு என்ன கிடையாது, ஒரு அகங்காரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே என்ன இருக்கிறது, அது தத்துவவித்தவர். அவர் தத்துவவித்தாக இருப்பதால் அவர் என்ன பண்ணுறார், அந்த உயர்ந்த ஈஸ்வர நிலையிலிருந்து அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றார். ஏன்னா அர்ஜுனனுக்கு என்ன இருக்கிறது, கிருஷ்ணர் மேலே ஒரு ஸ்ரத்தை இருக்கிறது, ஒரு பக்தி இருக்கிறதால் அவர் சொல்கிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இதெல்லாம் மனிதர்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள். அப்படி ஸோ நிறைய நேரத்தில் கீதை படித்தா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னா, இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தா கீதை படித்தா கம்பெனியை நல்லா நடத்தலாம், கீதை படித்தா அது பண்ணலாம் இது பண்ணலாம். ஒருத்தர் கீதை படித்தா பிளட் ப்ரெஷர் போயிடும், கீதை படித்தா சுகர் வராதுன்னு. பரவாயில்ல, ஏதோ விதத்தில் விளம்பரம் பண்ணி கீதையை படிக்க வச்சா சரிதான்ட்டு, அதை பற்றி நான் குறை சொல்கிறதே இல்லை. ஏதோ விளம்பரம் பண்ணி படிக்க, எதுக்கோ விளம்பரம் பண்ணுறோம், அதை நம்பி வாங்குகிறோம். ஏன்னா அட்லீஸ்ட் இதை எப்படியாவது விளம்பரம் பண்ணி நம்பி படித்தாலும் கூட மனிதர்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் கீதை உண்மையிலே இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்காக தான், ஒன்லி ஃபார் ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். இப்போ ஒவ்வொரு மனிதர்களும் கீதையை படித்து ஒரு தனி மனிதர்களாக ஒரு ஆன்மீக வளர்ச்சி எல்லாரிடத்திலும் ஏற்பட்டால் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்திலே என்ன ஏற்படும் அப்படின்னா ஒரு ஆன்மீக வளர்ச்சிங்கிறது ஏற்படும். ஆன்மீக முன்னேற்றத்திற்காக. இது ஏதோ கர்மத்தினுடைய பலன்களுக்காக கீதை பெரும்பாலும் சொல்லப்படுவது கிடையாது. இங்கே ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலாக இங்கே ஆரம்பித்து இந்த ஸ்லோகத்தை படிப்போம். 30வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 18வது ஸ்லோகத்தில் இதனுடைய தாத்பரியத்தை முடித்து வைப்பார். உபக்கிரம உபசம்ஹாரம்னு. இப்போ கீதைக்கு இதெல்லாம் பண்ணலாம். அப்படி சரி, எங்கே வேணாலும் ஆரம்பித்து ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துக்கு என்ன உபக்கிரம உபசம்ஹாரங்கள் பண்ணலாம். இப்போ கூட 5 ஸ்லோகம் சொன்னேன், 25 உபக்கிரம 29 உபசம்ஹாரன்னு. அர்த்தாபத்தி இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? இப்படி ஷட்விதி லிங்கங்கள் எல்லாம் உண்டு. இங்கே ஆரம்பித்து கடைசியில் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியக மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகன்னு சொல்கிறார். இங்கே தான் ஆரம்பிக்கிறார். இங்கேருந்து கடைசி வரைக்கும் இதே சொல்லிகிட்டு இருக்கிறார். ஒன்று தெரியுது, பகவானும் புலம்புறாருன்னு தெரியுது, அது நல்லா தெரியுது. அப்படி
சரி, பகவானாக இருந்தாலும். ஆனால் நாம் புலம்புறதெல்லாம் வேற விஷயம். பகவான் புலம்புறதெல்லாம் தன்னுடைய பக்தனுக்காகவே என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவன் முன்னேற வேண்டும், தன்னை சுற்றி இருப்பவர்கள் நலத்தை அடைய வேண்டும், அவன் கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும்ங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறார் அப்படின்னு பகவான் புலம்புறார். தப்பில்லையே, சொல்லலாமே இல்லையா? கொஞ்சம் பகவானுடைய புலம்பலை கேட்போம் அப்படின்னு. ஏன்னா அது நம்மீது இருக்கக்கூடிய அக்கறையினால், அவ்வளோ ஒரு அக்கறை. திருப்பி சொல்வார் 10வது அத்தியாயத்தில், பூயேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சக, என்னுடைய மேலான வார்த்தைகளை எத்தேகம் பிரியமானாய வக்ஷியாமி ஹிதகாமியான். பிரியமானாயன உன் மீது இருக்கக்கூடிய அத்தியந்த பிரியம் எனக்கு, உனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு எனக்கு ஒரு எண்ணம். பகவான் அப்படி துடிச்சுட்டே இருக்கிறார். ஹிதகாமியா, உன் மீது இருக்கக்கூடிய நலன், உன் மீது இருக்கக்கூடிய அன்பினால் நான் இதை திரும்ப திரும்ப உனக்கு நான் சொல்கின்றேன். ஏன்னா ஒரு தடவை நீ சரியாக கேட்கலைன்னாலும் கூட, இன்னும் எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் சொல்லுவான் பகவான் அர்ஜுனன், எல்லா யுத்தம்லாம் முடிஞ்சப்புறம், யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ பகவத்கீதைன்னு ஒன்று நீ சொன்ன, அப்போ எனக்கு ஒரே பதட்டமும் கவலையும் வருத்தமும் மனதில் நிறைய குழப்பங்கள்லாம் இருந்தது. நீ சொன்ன எதுவுமே எனக்கு சரியாக புரியல, திரும்ப ஒரு முறையே சொல்ல முடியுமான்னு கடைசிலையும் கேட்பான். மகாபாரதத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா திருப்பி கேட்பான் அப்படின்னா. பகவான் திருப்பி முதல்ல இருந்தான்னு கேட்பார் அப்படின்னா, திருப்பியுமானு கேட்பார். சொல்லார், அப்போ சொன்ன மாதிரி என்னால் சொல்ல முடியாது, அந்த சூழ்நிலை வேறு, அப்பொழுது உனக்கு இருந்த மனோநிலையெல்லாம் வேறு, இருந்தாலும் கூட அது தாத்பரியமாக சொல்கிறேன்னு பின்னாடி சொல்வார். அது எப்போவாவது சந்தர்ப்பம் கிடைச்சா அதை கூட பேசுவோம். ஆனால் அது ரொம்ப யோகப்பரமாக இருக்கும். அதில் நிறைய யோக ரகசியங்களை எல்லாம் கூட அதில் சொல்லியிருப்பார். முன்னாடி உத்தரகீதைன்னு வரும், அது மகாபாரதத்தில் இருக்குது. ஸோ இப்படி பகவானும் திரும்ப 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 என்ன பண்ணுறார், சொன்ன விஷயங்களையே தன்னுடைய பக்தனுக்காக சொல்கின்றார். ஒரு தடவை புரியலைன்னாலும் கூட அடுத்த முறை புரிந்து கொள்வான். ஸோ இந்த ஸ்லோகம் பார்ப்போம், நல்ல ஸ்லோகம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. மனப்பாடம் பண்ணிடுங்க இந்த ஸ்லோகத்தை. ரொம்ப அழகான ஸ்லோகம், உயர்ந்த ஒரு உபதேசம், மானுடர்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசம் இது. இப்போ பகவான் சொல்கிறார் மயி, எடுத்த உடனே என்ன சொல்கிறார், மயி. மயின்னு என்ன அர்த்தம், என்னிடத்தில். நேரடியாக சொல்கிறார் மயி. ஆச்சாரியர் பரமேஸ்வரே, மயின்னு என்ன அர்த்தம், ஏதோ கிருஷ்ணருங்கிற சாதாரண மானுடராக சொல்லலை, ஏன்னா உயர்ந்த அவதார இதில் இருந்து சொல்கிறார். ராமருக்கு கூட தன் கடவுள்னு தெரியாது, கடைசி வரைக்கும் ராவணனை வதம் பண்ணுற வரைக்கும் தெரியாது. எத்தனையோ பேர் சொல்வார்கள் ராமாயணத்தில், ஏன்னா நீ கடவுள் கடவுள்லாம் சொல்வார்கள். அவர் சொல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் தசரதனுடைய புத்திரன், எனக்கு அவ்வளோதான் தெரியுன்ட்டு போயிடுவார் அப்படி. ஆனால் கிருஷ்ணருக்கு தான் பிறந்ததிலிருந்தே என்ன தெரியும் அப்படின்னா, தான் ஈஸ்வர சுபாவத்தை உடையவர்னு. அதனால தான் அவருக்கு புருஷோத்தமன், உத்தம புருஷன்னே அவருக்கு பெயர். அவருக்கு எல்லா ரகசியங்களும், இந்த லோகத்தில் கிருஷ்ணர் மாதிரி ஒரு அவதாரத்தை பார்க்கவே முடியாது. சகலமும் தெரிந்தவர், சகலமும் தெரிந்தவர். அதனால் அவர் மயி அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணுறார், இங்கே ஒரு ஈஸ்வரனுடைய நிலையிலிருந்து இல்லை குருவினுடைய நிலையிலிருந்து அர்ஜுனனை அரவணைத்து கொண்டு மயி என்னிடத்தில். ஒருவேளை நீ இந்த கர்மத்தை எல்லாம் கோரமாக நினைத்தேன்னா, நீ செய்கிறேன்னு நினைக்கிற, என்கிட்ட கொடுத்துரு, நான் அனுபவிச்சுக்கிறேங்கிற ஒன்று. அந்த கர்மத்தினுடைய பலனை பற்றி நீ பயப்படாது. ஏன்னா அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலையெல்லாம் கடையும் போது முதல்ல என்ன வந்தது, முதல்ல விஷம் வந்தது. உடனே சிவபிரான் என்ன பண்ணார், பரவாயில்ல, ஏன்னா அதை விஷத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எந்த கர்மத்திலையும் என்ன இருக்கும், எல்லா கர்மத்திலும் ஏதாவது தோஷங்கள் இருக்கும். யார் ஒருத்தர் எப்பொழுதும் ஈஸ்வரனை பகவானை அண்டியே இருக்கிறானோ, பகவான் என்ன பண்ணுறார், அவனுடைய கர்மத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை அவர் எடுத்துக்கிறார். பாருங்கள், தோஷத்தை அவர் எடுத்துக்கிறார். அப்படி வீட்டில் கூட அம்மா இந்த தோசை ஈசை சுடும் பொழுது இந்த தோசை லேசாக கருகி போடுச்சுன்னா அதை குழந்தைகளுக்கு போடாது அப்படின்னா, எது நல்லா இல்லையோ
அதெல்லாம் என்ன பண்ணும், தான் சாப்பிட்டுட்டு எது நல்லா இருக்கிறதோ அதை பார்த்துட்டு தான் என்ன பண்ணும், கணவனுக்கோ குழந்தைகளுக்கோ கொடுக்க முடியும். ஒரு சின்ன விஷயம் தானே. ஒரு அம்மாவிற்கே தன்னுடைய குழந்தைகள் மீது அவ்வளவு அக்கறையாக இருக்கும் பொழுது, அப்படி தான் இருப்பார்கள் நினைக்கிறேன். இப்போ அப்படி தானே எல்லாரும். அப்படி ஒரு சுயநலம் இருக்காது. அது ஒரு அவ்வியாஜ்ய கருணைன்னு சொல்லுவோம். அது அம்மாவுடைய அந்த கருணைக்கு அதுக்கு அதை நம்ம திருப்பி செலுத்தவே முடியாது. அதே மாதிரி பகவானை பொறுத்த வரைக்கும் இது அவ்வியாஜ கருணை. அப்படி அவருடைய கருணை. ஒருவேளை நீ கர்மத்தை பற்றி பயப்படுறன்னா நீ எனக்காக செய், உனக்கு விருப்பமே இல்லைன்னாலும் பரவாயில்ல. அப்படி சில சமயம் நம்ம இன்னொருத்தருக்காக செய்கிறோமா இல்லை? இப்போ நீங்கள் யாராவது கூப்பிட்டு கூட வந்திருக்கலாம். இங்கே ஒருத்தர் பக்கத்து வீட்டில் கூப்பிட்டாங்கன்னு, சரி உங்களுக்காக அந்த சுவாமியார் என்ன சொல்கிறாரு கேட்க வரேன்னு வந்தவங்களும் இருக்கலாம். அர்ஜுனனுக்கு பகவான் சொல்கிறார், மைன்னு என்ன அர்த்தம், நீ என் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு. சர்வாணி கர்மாணி, ஏன்னா வெறும் கர்மாணின்னு சொல்லலை. அப்படி சர்வாணி கர்மாணி, நீ செய்யக்கூடிய எல்லா கர்மங்களையும். ஏன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு, இப்போ கூட கர்மம் பண்ணுறோம். சரி, நான் பேசுகிற கர்மத்தை பண்ணுறேன், நீங்கள் கேட்குறீங்க நினைக்கிறேன். நான் கேட்கக்கூடிய கர்மத்தை செய்து கொண்டே, இப்பவும் என்ன அர்த்தம், கர்மங்களை செய்து கொண்டே இருக்கு. எந்த கர்மமாக இருந்தாலும் சரி, சர்வாணி கர்மாணி. அவர் பாபமோ புண்ணியமோ எதுவாக இருந்தாலும் சரி, ஏன்னா பாப புண்ணியங்கள்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் தானே. சர்வாணி கர்மாணி. சந்நியஸ்ய, என்ன கர்மம்னாலே கர்மத்தினுடைய பலன். சந்நியஸ்ய அப்படின்னா மை சந்நியஸ்ய, அவ்வளோதான். அதுதான் மெயின் வார்த்தை. என்ன? சந்நியஸ்ய, என்னிடத்தில் என்ன பண்ண, அர்ப்பணித்து விட்டு. அத்தியாத்ம சேத்தசா, அது அடுத்து என்னன்னு அத்தியாத்ம சேத்தஸ்னா பார்ப்போம். இப்போ எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் அர்ப்பணித்து விடு. சந்நியஸ்ய அப்படின்னா துறந்து விடுன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே சந்நியஸ்ய அப்படின்னா அர்ப்பணம் குரு. நீங்கள் பாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நிக்ஷிப்தியன்னு இருக்கும், ஜஸ்ட் த்ரோயிங். க்ஷிப் தாது மீன்ஸ் டு த்ரோ. எல்லா பொறுப்பையும் என்ன பண்ணு, என்னிடத்தில் ஒப்படைத்து விடு அப்படி. இப்போ இதை கொஞ்சம் கவனமாக படிக்கணும். இப்போ சொல்லும் பொழுது எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடுன்னா நம்ம கர்மங்களையெல்லாம் செய்து விட்டு, சில எல்லா பாப்ப கர்மங்களையெல்லாம் செய்து விட்டு என்ன பண்ணுறோம், பகவானிடத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கிறது இல்லை. இதில் விசேஷம் என்னென்னா, எல்லா கர்மங்களையும் செய்த பிறகு பகவானிடத்து எங்கிட்ட வராதுன்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஒப்படைக்கிறது இல்லை. அப்படி அந்த சந்நியசியங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்தில் அதற்கு இன்டிக்ளைனபிள்னு சொல்வார்கள். அது ஒரு பாஸ்ட் இன்டிக்ளைனபிள்னு சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில். இது தமிழில் எப்படி சொல்கிறது, இறந்த கால வினையச்சம். சமஸ்கிருத இது தமிழில் பார்த்தோன்னா, இலக்கணப்படி பார்த்தோன்னா இறந்த கால வினையச்சம் அது. அதனால் அது அந்த வார்த்தைகளை கவனமாக கொஞ்சம் நம்ம தெரிந்திருக்கணும். அதனால் சந்நியசியனா அர்ப்பணம் கிருத்வா. அப்படி நீ காரியங்களை செய்வதற்கு முன்பாகவே நீ என்ன பண்ண வேண்டும், செய்த பிறகு இல்லை. எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு நம்ம அப்புறம் சொல்கிறோம், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏன்னா செய்த எல்லா குற்றங்களையும் காத்து ரட்சித்து மன்னித்து சொல்கிறது தப்பில்லை. ஆனால் கர்மங்களை எல்லாம் செய்து விட்டு அர்ப்பணம் செய்வதற்கு முன், கர்மங்களை செய்வதற்கு முன்பாகவே நீ என்ன பண்ண வேண்டும், முன்பாகவே. ஏன்னா என்ன கர்மங்கள் செய்ய போகிறோம் நமக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு, செய்வதற்கு முன்பாகவே நீ என்ன பண்ண, அந்த கர்மங்களை எல்லாம் என்னிடத்தில் அர்ப்பணித்து விட வேண்டும். அப்புறம் நீ என்ன வேணா பண்ணு, அதுக்கப்புறம் என்ன என்கிட்ட ஒப்படைச்சிட்டே இல்லையா. அப்போ நீ கர்மத்தை செய்யும் பொழுது என்ன தவறு நேர்ந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கின்றேங்கிற. நீ எல்லாம் செய்துட்டு அப்புறம் முறையிடுவதை காட்டிலும் செய்வதற்கு முன்பாகவே நீ என்ன பண்ணு, கர்மங்களை எல்லாம் அர்ப்பணித்து விடு. அப்போ எல்லா காரியங்களையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவானிடத்தில் எல்லாம் போய் ஒப்படைச்சோன்னா அவர் செய்துட்டு வர, அவர் பாத்திரம் தேய்ப்பார, ஏன்னா அவரே துணியெல்லாம் துவைச்சிட்டு இது நல்லா இருக்கே. அப்போ பகவானை வச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஒன்றும் செய்ய மாட்டார். நம்ம பாத்திரத்தை நம்ம தான் தேய்க்கணும், நம்ம துணியை நம்ம தான் தேய்க்கணும். ஏன்னா கர்மங்களெல்லாம் நம்ம ஃபிசிக்கலாக செய்கிறோம், உடல் ரீதியாக கர்மங்களை எல்லாம் செய்கிறோம். அப்போ கொண்டு போய் எல்லா கர்மங்களையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்துன்னு எப்படி கொண்டு போய் எப்படி ஒப்படைக்கிறது அப்படின்னு, எல்லா கர்மங்களையும். அதனால் அந்த துணியெல்லாம் கொண்டு போய் பகவான்கிட்ட போட்டு பாத்திரங்களை எல்லாம் போட்டு சமையலெல்லாம் நீயே செய்யணும். அப்போ ஸ்தூலமாக கர்மங்களை எல்லாம் கொண்டு போய் ஒப்படைக்கிறதா, அது சாத்தியம் இல்லையா இல்லையா. ஏன்னா கர்மங்களை எல்லாம் நாம் தான் செய்தாக வேண்டும். அப்போ கர்மங்களை எப்படி ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறார், அதில் ஒரு வார்த்தை, கடைசி வார்த்தை என்ன, முதல் ஸ்லோகத்தில் சேத்தசா, அதை மட்டும் இப்போ எடுத்துப்போம்.
ஏன்னா எல்லா கர்மங்களையும் செய்வதற்கு முன்னாடி எதனால் சிந்திக்கின்றோம்? மனதினால் தானே சிந்திக்கின்றோம் கர்மங்களை செய்யறதுக்கு முன்னாடி. இப்போ பேச வரணும்னா எப்படி பேசணும், என்ன பேசணுங்கிறத மனதினால சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அப்புறம் தான் என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். அப்போ ஏற்கனவே நான் இன்னென்ன கர்மங்களை எல்லாம் செய்யணும்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். அப்போ எல்லா கர்மங்களும் என்னுடைய மனதில் எண்ண வடிவத்தில் இருக்கின்றது, அப்படி இந்த ஃபார்ம் ஆஃப் தாட்ஸ். அப்போ பகவான் என்ன பண்ணுறார்? ஃபிசிக்கலாக நீ செய்து தான் ஆக வேண்டும், ஆனால் மனதில் இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும்னு நினைத்து கொண்டே இருக்கின்ற. ஆகவே மனதினால் என்ன பண்ண, ஒரு நிமிடம் உன்னுடைய மனசினால் என்ன பண்ண, பகவான் இந்தந்த கர்மங்களை நான் செய்ய போகின்றேன். அதில் பாப்பமா, சில சமயம் எனக்கு தெரியாது பாப்பமா புண்ணியமான்னு தெரியாது, அது தர்மமா அதர்மமான்னு தெரியாது. ஏன்னா நான் கர்மங்களையெல்லாம் அறியாமையினால் செய்கின்றோம், நான் அறியாமையில் இருக்கேன். இப்போ இப்படி சொன்னாலே முதல்ல ஒரு பணிவு வந்துடுமா இல்லையா? அர்ப்பணம் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன வேணும்? ஒரு பணிவு வேண்டும். அகங்காரம் இருப்பவர்களால் என்ன பண்ண முடியாது? அர்ப்பணம் பண்ண முடியாது. அதனால்தான் அகங்காரத்தை முதலில் விடுவதற்கு முதல் படி என்ன? பகவான் என்ன சொல்றார்? ஒரு உயர்ந்த லட்சியத்தை வைத்துக்கொண்டு ஒரு உயர்ந்த மனிதருக்காக இத்தனை நாள் நமக்காக செய்வதை காட்டிலும் இப்போ நாம் ஒரு உயர்ந்த லட்சியத்தை வைத்துக் கொள்கின்றோம். கர்மங்களை செய்யும் பொழுது எதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ முதலில் என்ன பண்ண, முதல்ல என்ன நினச்சிடும். இப்போ ஒரு பூஜை ஆரம்பிக்கிறோம், பூஜை செய்கிறீங்களா வீட்டில்? பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல யாரை நினைக்கிறோம்? எனக்கு கேட்கல, காது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. யாருக்கு செய்கிற? முதல்ல எடுத்துன்னு விக்னேஸ்வர பூஜைன்னு. எல்லா பூஜையும் பண்ணிட்டு விக்னேஸ்வர தியானம் பண்ணுறதில்ல அப்படின்னு. சர்வ விக்னோபசாந்தின்னா பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் செய்ய போகிறேன், முதல்ல என்ன பண்ணுறேன்? இந்த பூஜையெல்லாம் ஒன்னிடத்துல ஒப்படைச்சிடுறேன், இதில் எந்த விக்னமும் வராமல் நீ பார்த்துக்கொள். என்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நீங்கள் எங்கேயாவது பயணம் பண்ணுறதுக்கு, ட்ரெயினில் போகிறதுக்கு முதல்லையே டிக்கெட்டுக்கு பே பண்ணுறீங்களா, இல்லை எல்லாம் முடிச்சுட்டு தான் பே பண்ணுவீங்களா? இன்னும் பயணத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுறோம்? அதற்கான காசெல்லாம் என்ன பண்ணிடுறோம்? அதுக்கான காசை எல்லாம் கொடுத்துட்றோம். அப்படி அதுக்கு என்ன, இது எல்லாவற்றும் முதல்ல என்னென்ன எல்லாம் விதையை கொடுத்துட்டு தான் என்ன பண்ண, வாங்கிட்டு கொடுக்கறது இல்லை அப்படின்னு. இல்லை நாங்கள் எல்லாம் இந்த மாதம் பல சரக்குலாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் கொடுக்குறோன்னு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. முதல்லையே என்ன பண்ணுறோம்? முதலே ஒப்படைக்கின்ற மாதிரி பகவான் என்ன சொல்றார்? சர்வாணி கர்மாணி மயி சேத்தசா சந்நியஸ்ய. அப்படி உடலால் நீ செய்ய வேண்டும், மனதினால் எல்லா கர்மங்களையும் என்ன பண்ணி என்னையே மேலாக கொண்டு நீ கவலைப்படாத. அப்படி உன்னிடத்தில் அர்ப்பணம் செய்தால் என்னாகும்? நீ சந்தேகப்பட, நான் பார்த்துக்கிறேங்கிறார், நான் பார்த்து கொள்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அது நம்பிக்கை தானே. இப்போ எல்லாரும் அதுதான் பண்ணுறோம். எங்கேயோ ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு இடத்தில் நாம் அர்ப்பணம் பண்ணுறதால் தான் கர்மங்களையே பண்ண முடியறது. அப்படி இப்போ ஒரு குடும்பத்தினுடைய தலைவர், ஒரு வீட்டில் இருக்கிறவர் பாவம் போய் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாதிக்கிறாரு. யாருக்காக சம்பாதிக்கிறார்? எந்த லட்சியத்துக்காக சம்பாதிக்கிறார்? ஏற்கனவே தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குழந்தைகளுடைய நலன் கருதி என்ன பண்ணுறார்? மனதால் எல்லாவற்றையும் குடும்பத்திற்காக அர்ப்பணித்து விட்டு என்ன பண்ணுறார்? தனக்காக செய்கிறதில்லை, தான் மட்டும் அதை அனுபவிக்கிறது இல்லை, தன்னுடைய குடும்பத்திற்காக என்ன பண்ணுறார்கள்? அப்போ அவரும் அதுவும் நாம் செய்கிறோமா இல்லையா? இப்போ நீங்களே சமைச்சு வைக்கிறீங்கன்னா யாருக்காக வைக்கிறீங்க? ஏதோ அடுத்த கணவருக்காக, குழந்தைகளுக்காக, எங்கேயோ ஒரு இடத்துல ஒவ்வொருவரும் மனதால் என்ன பண்ணுறோம்? மனதால் ஏதாவது ஒரு லட்சியத்தை நாம் வைத்து கொண்டு தான் கர்மங்களை எல்லாம் செய்கின்றோம். சில நேரம் யாருக்காக நாம் அர்ப்பணிக்கிறோமோ அவர்களும் நம்மை மாதிரியே இருந்தால்தான் குழப்பங்கள் எல்லாம் வருகின்றது. அப்படின்னு இன்னும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக காரியங்களை செய்கின்றான். அப்போ தான் மனிதனுக்குள்ள என்ன ஆறுது? வேறுபாடுகள் வருகின்றது. இப்போ பகவான் என்ன சொல்ற? அந்த மனிதன்கள் இறைவனுக்காக எந்த கர்மமாக இருந்தாலும் ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக, இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய லட்சியத்தை, நான் செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாம் தேசத்திற்காக செய்கின்றேன். இப்போ மை சர்வாணி கர்மாணி என்னன்னா, அந்த மைங்கிறது தேசமாக கூட இருக்கலாம். தேசத்துடைய நலனை கருதி கர்மங்களை செய்வதுன்னு ஒன்று இருக்கிறதா இல்லையா? அப்போ ஒவ்வொரு மனிதரும் ஒரு கர்மங்களை செய்யும் பொழுது உயர்ந்த லட்சியம் என்ன? ஆக்சுவலாக இந்த மையங்கிறது ஆழமான பொருளில் பரமாத்மான்னு ஆயிடும். ஆனால் நேராக பரமாத்மாவுக்கு போக வேண்டாம், ஏன்னா பரமாத்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அது சும்மா இருக்கும். அப்படி நான் ஈஸ்வரன் அப்படி இல்லை. அவர் கர்மத்தினுடைய பலன்களை கொடுக்கக்கூடியவர், கர்ம பல தாத்து. அதனால் மயி சர்வாணிக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவே
இப்போ நாம் சாதாரணமாக வீட்டில் சமைக்கிறதுக்கும் எனக்காவது ஒரு பூஜைன்னு இருக்குது, ஒரு விசேஷம்னு இருக்குன்னா, இப்போ பகவானுக்காக நைவேத்தியமாக சமைக்கிறோன்னு வைங்க, வித்தியாசம் இருக்குமா இல்லையா? இப்போ நமக்காக சமைக்கும்போது நம்மளுடைய குழந்தைகளுக்காக குளிக்காமல் கூட சமைப்போம். ஆனால் பகவானுக்காக வந்த உடனே என்ன எழுது, உடனே என்ன பண்ணுறோம், எழுந்து குளித்து உடனே பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம். அப்போ நமக்காக செய்யும் பொழுது கொஞ்சம் அதில் கவனக்குறைவாக இருப்போம். ஆனால் நம்மை காட்டிலும் உயர்ந்த ஒருவரையே மனதில் வைத்து கொண்டு அந்த கர்மத்தை அவருக்காக செய்யும் பொழுது என்ன பண்ணுவோம், அதில் எந்த தவறும் வந்து கூடக்கூடாது, சாதாரண விஷயங்களை வைத்து செய்யக்கூடாது, அதில் எந்த பாப்பமும் இருக்கக்கூடாது, நிஷித்த கர்மங்களை எல்லாம் செய்யக்கூடாது உயர்ந்த மனிதர்களுக்கு. அப்போ எவ்வளோ கவனமாக இருப்போம். கர்மங்களை செய்வதற்கு முன்பாகவே நாம் மனதினால் இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டோன்னு இந்த கர்மங்களை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கர்மங்களை செய்ய வேண்டும். இந்த கர்மங்களை எல்லாம் நம்ம செய்தோம்னா இது பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். இந்த கர்மங்களை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, யாராவது ஒருத்தர் பெரியவர்களை, உதாரணத்துக்கு என்னையே சாப்பிட கூப்பிடுறீங்கன்னு வைங்க, பயப்படாதீங்க, கூப்பிட்டா வருவேன் நான், ஆனால் பயப்படாதீங்க. திடீர்னு ஒரு சுவாமிஜி யாரோ கூப்பிட்டா உடனே என்னடா, அன்னைக்கு நாம் என்ன பண்ணுவோம், நம்ம அன்னைக்கு சமைக்கிற மாதிரி இருக்காது. அன்னைக்குன்னு பார்த்தா எல்லாம் ஸ்பெஷலாக பண்ணி ரொம்ப கவனமாக பண்ணி என்ன பண்ணுவோம், ஏன்னா அவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை. அப்போ ஒரு மனிதனுக்கு உயர்ந்த விஷயம் மரியாதை இல்லாமல் அப்போ சும்மா கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்க வேண்டும்னு செய்கிறதாலே என்ன ஆயிடுறது அப்படின்னு, இது நம்மளுடைய எண்ணமே மிக சாதாரண எண்ணமாக இருக்கின்றது. ஒரு மரியாதை நிமித்தமாகவே நாம் கர்மங்களை எல்லாம் செய்கிறதே இல்லை. அப்படி நம்மளுடைய கர்மங்கள் எல்லாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதுன்னு நமக்கு தெரியலை. அதனால் செய்யறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய மனநிலையை மாற்றுவது தான். ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னால் சமையலுக்கு முன்னாடி என்ன பண்ணிவிடும், திடீர்னு வந்தால் என்னாகும், ஐயோ முதல்லையே நீங்கள் வர்றீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் சுத்தமாக சமைச்சிருப்பேன், இன்னும் கொஞ்சம் நல்லா சமைச்சிருப்பேன். அப்போ நாம செய்தோன்னா அதனுடைய தரம் ஒரு மாதிரி இருக்கும். இன்னொருவருக்காக உயர்ந்த லட்சியத்திற்காக செய்யும் பொழுது அதனுடைய தரம் மாறுகின்றதா இல்லையா அப்படின்னா, தரத்தில் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா அப்படி, நிச்சயம் வித்தியாசம் இருக்கும். அதனால இந்த கர்மங்களை எல்லாம் நீ என்ன, யுத்தம்னு நீ கோர கர்மம் தானே சொல்ற, பரவாயில்ல. இப்போ நீ கோர கர்மத்தை நீ இதனுடைய கர்ம பலனை அனுபவிக்கிறதான பயப்பட. இந்த யுத்தத்தை கூட என்ன பண்ணு, அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் சர்வாணி கர்மாணின்னு என்ன அர்த்தம், யுத்த கர்மத்தை, இந்த யுத்தம் முழுவதையுமே உன்னுடைய முழு பொறுப்பையும் எடுத்து மனதினால் என்ன பண்ணிடு, மனதினால் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு, என்கிட்ட விடு. சில சமயம் நம்ம சொல்லுவோமா இல்லையா, என்கிட்ட விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவர்கள் இருக்கிறார்களா இல்லையா. ஸோ லார்ட் இஸ் கேப்பபிள். பகவானால் முடியாதது எது, இவ்வளோ பெரிய உலகத்தையே சிருஷ்டி செய்து, இவ்வளோ பெரிய சூரிய சந்திரர்கள் பஞ்சபூதங்களை எல்லாம் சிருஷ்டி செய்து, மனிதர்களை எல்லாம் சிருஷ்டி செய்து, நமக்கு மனதை கொடுத்து புத்தியை கொடுத்து இந்திரியம் இவ்வளவு கொடுத்தவர், இதுக்கு மேலே அவருடைய சாமர்த்தியத்தை அவர் ஏதாவது ப்ரூவ் பண்ணணுமா? பகவானால் முடியாதது என்ன இருக்கிறது அப்படின்னு, அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. அப்போ கொஞ்சம் இப்போ எவ்வளவோ விஷயங்களில் நம்பிக்கை வைத்து பார்த்துட்டோம், யார் யாரையும் நம்புகிறோம், அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படின்னு யாரெல்லாமோ நம்புகிறோம், ஆனால் உண்மையிலே நம்மை முழுமையாக படைத்தவர், நம்மை பற்றி உள்ளும் புறமும் முழுமையாக தெரிந்தவர், நமக்காக அருளை பொழிவதற்கு காத்திருப்பவர், அவர் சொல்கிறார். அப்படி மனதினால் எந்த கர்மம் செய்தாலும் பின்னாடி சொல்வார் 9வது அத்தியாயத்தில், எத்கரோஷி எதஷ்னாஷி எஜ்ஜுகோஷி ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேய தத் சர்வம் மதர்ப்பணம் குருன். எல்லாவற்றையும் எத்கரோஷி, நீ எதை செய்தாலும், எதை உண்டாலும், எதை நீ ஆகுதியாக ஆக்கினாலும், எதை நீ கொடுத்தாலும், நீ செய்யக்கூடிய தவம் எதுவாக இருந்தால், நீ என்ன செய்யறையோ செய்துக்கோ, உன் இஷ்டத்துக்கு செய்யுங்கிறார் பார். லார்ட் கிவ்ஸ் ஃப்ரீடம் டு டூ. அவர் சுதந்திரம் கொடுக்காமல் இல்லை, அவர் சொல்ல நீ என்ன வேணா, நீ எவ்வளோ பாபம் கூட பண்ணி பாருங்கிறார். பண்ணி பாரு, ஆனால் நீ மனசுனால என்ன பண்ண, என்னை நினச்சிட்டேன்னா உனக்கு பாப்பம் பண்ணணும் கூட எண்ணம் வராது, அந்த பாப்பத்தின் மீது உனக்கு என்ன வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் வரும், உனக்கு ஒரு வெட்கம் வந்துவிடும். இந்த உலகத்தில் கடவுள் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கும் பயப்பட வேண்டாம், அதுக்கு தான் சொல்கிறார்கள். கடவுள் இல்லைன்னு என்ன அக்கிரமம் வேண்டுமானாலும். அப்படிதான் இந்த தமிழ்நாட்டில் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர்கள் எல்லாம் ஏதோ பெரிய பகுத்தறிவுவாதிகள் நினைக்காதீங்க, அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம், நம்மளை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், யாரை வேணாலும் ஏமாற்றலாம், எங்கே வேணாலும் திருடலாம்னு. ஆனால் உண்மையான கடவுள் பக்தியோடு இருந்தால் என்ன பண்ணும்,
see you are accountable for somebody. இல்லை, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்மளுடைய ஹிருதயத்திலேயே உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணுறார், கடவுள் வந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார், பார்த்து கொண்டே இருக்கின்றார். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ சில நேரம் பார்த்து கொண்டே இருக்கின்றாங்கும்போது நம்மளால் தவறுகளை விட முடியாது. அட்லீஸ்ட் ஒரு கவனமாவது இருக்கிறதா இல்லையா, பகவான் தெரியாமல் பண்ணிட்டேன் சொல்லலாமா இல்லையா? இந்த வித்தியாசம் புரியறதா? அப்போ மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய. சந்நியசேன முழுமையாக இறைவனிடத்தில் என்ன பண்ண ஒரு லட்சியத்தை நீங்கள் இந்த கடவுள்னு கூட இல்லை, ஏதாவது ஒரு உயர்ந்த லட்சியம். அது ஒரு சுயநலம் இல்லாத, நிறைய பேர் இறைவனே நம்பாதவர்கள் கூட இருக்கிறார்கள், ஆனால் சுயநலம் இல்லாத நல்லவர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே நான் எனக்கு இறைவனையெல்லாம் நம்புறதில்லை, ஆனால் எனக்கு உயர்ந்த ஒரு நல்ல குணத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது. நல்லது செய்யணும்னு நான் செய்கிறேன், கடவுளுக்காகலாம் செய்யல. அப்போ அவர்களுக்கு கூட என்ன உண்டு, ஏதோ ஒரு உயர்ந்த லட்சியத்தை அவர்கள் மனதில் வைத்து கொண்டு செய்கின்றார்கள். இந்த ஒரு சின்ன மயி சர்வாணி கர்மாணி சந்நியசி இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அப்போ கர்மம் செய்வதற்கு முன்பாகவே என்ன ஆகுது, இப்போ இந்த குழந்தைங்க பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ண, பகவான் நான் என்னுடைய கடமையை செய்துட்டேன், எனக்கு வந்து நான் படித்த விஷயங்கள் நினைவுக்கு வர வேண்டும், எனக்கு நீ ஒரு ஆன்ம பலத்தை கொடுன்னு என்ன பண்ணுறோம். எங்கேயோ ஒரு இடத்துல சில நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு ஆதரவு தேவைப்படுகின்றது. அப்படி ஏதோ ஒரு பிடிப்பு. நாங்கள் கூட எல்லாம் படிச்சுட்டு பகவான் ஓரளவு எல்லாம் ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்துட்டேன், ஆனால் நீ என்ன அர்த்தத்தில் சொன்னியோ எனக்கு தெரியல அப்படின்னு. நான் அதை சரியாக சொல்ல வேண்டும், தவறாக சொல்லிவிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுன்னு சொல்கிறது. பகவான்கிட்ட பார்த்து என்ன பண்ணணும், கொஞ்சம் பார்த்து சொல்கிறோமா இல்லையா? ஏதோ கடைக்கு பண்ணணும், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி பகவான்கிட்ட போய் என்ன பண்ணணும்னா பார்த்து போட்டு கொடுங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் ஏதோ கட்டுக்கதைகள் இல்லை. அப்படி நான் 16 வருடங்கள் நான் ரொம்ப நெருக்கமாக பழகியவர் சத்குரு சிவானந்த மூர்த்தின்னு. அவர் தான் இந்த மாலையே கொடுத்தார். நான் வந்து சத்குருவாக மதிக்கக்கூடியவர். அவர் சொல்வார், தியானம் இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும், ஏன்னா ஐ வில் கிவ் யூ தி அல்டிமேட் மெசேஜ்னு சொன்னார். என்ன இதுதான் மேலான உபதேசம். அவர் போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், ஒரு மேலான உபதேசத்தை உனக்கு சொல்கிறேன், இது எப்பொழுதும் மனசில் வச்சுக்கோ, உனக்கு உன்னுடைய முழு ஆன்மீக பயணத்திற்கு இது துணையாக இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் நித்திய சிவபூஜை பண்ணுறது உண்டு, ஏதோ சும்மா பண்ணுறேன், பல் தேய்க்கிற மாதிரிக்கா, ஏதோ அது பெரிய இதுவாக இல்லை, ஏதோ பண்ணிட்டு. அவர் சொல்வார், டெய்லி ஒரு 10 நிமிஷம் காலையில் உட்கார்ந்து உள்ளே இருக்கக்கூடிய இறைவனோடு பேசும்பார். உள்ளே ஹிருதயத்தில் ஒரு இறைவன் இருக்கிறார், என்ன இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சும்மா ஒன்றும் பாடலை. உள்ள ஒரு ஈஸ்வர தத்துவம் எல்லாருடைய ஹிருதயத்திலும். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத் தேசே திஷ்டத்தி அர்ஜுனன். இந்த ஸ்லோகம் எந்த அத்தியாயத்தில் வருது? 18வது அத்தியாயத்தில். ரொம்ப நல்ல ஸ்லோகம் அது கூட. ஈஸ்வரே சர்வபூதானாம் ஹிருத் தேசே திஷ்டத்தி அர்ஜுன. அர்ஜுனா, ஈஸ்வரன் எல்லாருடைய உள்ளத்திலும் வீற்றிருக்கின்றான். முதல்ல இதை சொல்லிட்டார். இது தெரிஞ்சவனுக்கு 2வது லைன் படிக்க வேண்டாம். ஆக்சுவலா பிராமையன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையாங்கிறது ஈஸ்வர சர்வபூதானம் ஹிருத்தேஷ திஷ்டத்தி அர்ஜுனன் தெரிஞ்சவனுக்கு இல்லை. அதனால தான் பிராமையன் சர்வபூதானிங்கிறத முதல்ல வைக்காம, இல்லை அதில் முதல்ல சொல்லியிருக்கலாம் இல்லையா, மாற்றி சொல்லியிருக்கலாம். பிராமையன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா ஈஸ்வர சர்வபூதானம் ஹிருத்தேஷ திஷ்டத்தி அர்ஜுனன். அந்த ஸ்லோகத்தை மாற்றி சொல்லியிருக்கலாம் இல்லையா? பகவான் முதல்ல என்ன பண்ணிட்டார், யார் ஒருவன் எல்லாருடைய உள்ளத்திலும் இறைவன் வீற்றிருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டு விட்டான், அவனுக்கு பிராமையன் சர்வபூதானி, அவனே நான் மாயைங்கிற யந்திரத்தில் ஏற்றவே மாட்டேங்கிறார். அவனை தூக்கி ஏன் மடியில் வச்சுப்பேனா, இல்லை அவனை தூக்கி மாயையினுடைய யந்திரத்தில் வச்சிருப்பேன். எவனுக்கு ஈஸ்வரன் தனக்குள்ளே இல்லைன்னு யார் நம்புவதில்லையோ, தனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையின் மீது எவன் ஒருவனுக்கு நம்பிக்கை இல்லையோ, எவன் அகங்காரத்தோடு காரியங்களை செய்கின்றானோ யந்திராரூடானி. இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த கீதையை. எப்படி சும்மா படிக்கிறது இல்லை கீதை. பிராமையன் அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன பண்ணுறார்கள், மாயையினுடைய பிரகிருத்தியினுடைய வசத்தில் பட்டு யந்திராரோட தேவையில்லாமல் என்ன பண்ணுறார்கள், அந்த ஜெயிண்ட் வீல் தெரியுமா, ஏற்றி விட்டுருவாங்க சில நேரம். இன்னும் நீங்கள் ஃபாரின்ல பண்ணுற ரோலர் காஸ்டர்னு ஒன்று இருக்குது, அப்படி ஏறுங்க ஏறுங்க பாருங்க, நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுமோன்னு தோண முடியும். ஏறி உட்கார்ந்து அதுக்கப்புறம் அது நம்மளுடைய, அவன் எப்போ நிறுத்துறானோ, ஏன்னா நீங்கள் குதிக்க முடியாது, அப்படி அவன் நிறுத்தும் போது தான் அப்படி ஒரு யந்திரத்தில் ஏறி உட்காந்துருக்குறோம். அப்படி இறங்கவும் தெரியல, எப்படி ஏறினோன்னு, எப்போ ஏறினோன்னு தெரியல, எப்படி ஏறினோன்னு தெரியல.
இறங்கவும் தெரியல. முதல்லயே பேசாமல் என்ன பண்ணலாம், ஏறாமல் இருக்கிறது நல்லது அப்படி. அதுக்கு பேசாமல் பகவானுடைய தோளில் ஏறி உட்கார்ந்தா உலகத்தையே காமிக்க போறாரு அவர். லார்ட் வில் டேக் அஸ் ஃபார் அ நைஸ் ரைட் அப்படி. இந்த பகவான் இந்த எல்லா சிருஷ்டியினுடைய உள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தனுக்கு எல்லா அனுபவங்களையும் ஈஸ்வரன் கொடுப்பார். லௌகிக அனுபவங்கள் கூட, உத்தமமான யோக அனுபவங்கள் எல்லாம் கூட இறைவனுடைய அருளால் ஒரு ஆன்மீக சாதகனுக்கு சித்திக்கும். அதை அவன் பெருசாக வெளியில் காண்பிக்கிறது இல்லை, சொல்கிறது கிடையாது. அது இறைவனுடைய ஆணைங்கிறதால சும்மா இருப்பார்கள். புரியுறது இல்லையா உங்களுக்கு? அப்போ அவர் சொன்ன அந்த அல்டிமேட் மெசேஜ் என்னென்னா, நீ சொல்லு, யூ ஜஸ்ட் கம்யூனிகேட். எதுவாக இருந்தாலும் ஹீ வில் லிசன் டு யூன்னு சொன்னார் ஈஸ்வரன். நீ சொல்கிறத, உன்னுடைய கஷ்டங்களோ, உன்னுடைய தேவைகளோ, யார்கிட்டையும் எதுக்கு பக்கத்து வீட்டு அம்மாட்ட போய் புலம்பணும்? நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்களா, இருங்க இப்போ ஏன் பிரச்சனையெல்லாம் கேளு, நீங்கள் அதையும் கேட்டுட்டு வரணும். இங்கே இல்லை, ஜஸ்ட் காலையில் உட்காருங்க ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஜஸ்ட் ஹீ வில் லிசன். ஆனால் நமக்கு இப்போ அந்த இறைவனுக்கும் நமக்கு நடுவில் என்ன இருக்கிற, ஜென்மாந்திர வாசனைகளை சேர்த்து வச்சிருக்கிறோம். இந்த வாசனைகள்னால என்ன ஆறுது அப்படின்னா, இறைவன் கேட்குறாருங்கிற அந்த நம்பிக்கை கூட நமக்கு இல்லை அப்படி. பட் அந்த வாசனைகளை பற்றிலாம் கவலைப்படாமல் சொல்லிகிட்டே இருங்க அப்படி. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நம்பிக்கை, அந்த தீவிரம், அந்த இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய அணுக்கம், இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கம், ஆங்கிலத்தில் சென்ஸ் ஆஃப் பிலாங்கின்னு சொல்ல, யூ ஓன் ஹிம்னு சொல்லுவோம். இந்த உலகத்தில் சொந்தமாக கார் வச்சுருக்கிறேங்கிறார், சொந்தமாக வீடு இருக்குங்கிறார், சொந்தமாக ஹெலிகாப்டர் இருக்குன்னார். எங்கிட்ட கேட்டாங்க, சொந்தமாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு ஏதோ ஒரு இதுக்காக கேட்டேன். ஒரு சிவலிங்கம் இருக்குன்னு சொன்னேன். சொந்தமாக ஒரு சிவலிங்கம் வச்சுருக்கேன்னு சொன்னேன் நான். வி ஷுட் ஓன் ஹிம்னா தெரியறதா அப்படின்னா, அவரை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டிய, அவர் வழிபடுறதுக்காக கிடையாது. ஆல் தட் இஸ் சேக்ரெட், எதெல்லாம் ரொம்ப வணங்குதலுக்குரியதோ போற்றுதலுக்குரியதோ அதெல்லாம் கோவிலுக்குள்ளே வச்சுட்டோம். என்ன நம்ம போய் என்ன பண்ணுறோம், கும்பிட்டுட்டு வெளியில் வந்துடுறோம் அப்படின்னு. இதுதானே செய்கிறோம். எதெல்லாம் ரொம்ப உத்தமமானதோ புனிதமானதோ உயர்ந்ததோ அதையெல்லாம் என்ன பண்ணிட்டோம், கோவிலில் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படி. நான் கோவிலை எதிர்த்துலன்னு சொல்ல, போய் என்ன பண்ணுறோம், வணங்கிட்டு அப்புறம் நம்மளுடைய அகங்காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்கிறோம். பகவான் சொல்கிறார், உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம் பாலையும், நீ அங்கெல்லாம் வைக்காத, எனக்கு உன்னுடைய தூய்மையான உள்ளம்ங்கிற கோவிலில் வைத்திருந்தா உன்னை திருத்திட்டே இருப்பேன். எங்கே உள்ள வச்சா நம்மளை திருத்திடுவாரோன்னு பயந்து என்ன பண்ணுறோம், அவர் நீ அங்கேயே இரு. நம்முடைய தேவைக்காக இறைவனை நாம் வணங்குகின்றோம். இறைவனை நேசித்து இறைவன் மீது பக்தி செலுத்த வணங்குற, நான் அப்பப்போ கேட்குறத மட்டும் கொடு. அதுவும் என்னென்னா 5 ரூபா பார்த்து உண்டியலில் போட்டுட்டு ஒரு 5000 ரூபா கேட்டுட்டு இருப்போம் அப்படின்னு. அதையும் எண்ணி போட்டுட்டு பார்த்துட்டு தடவி 4 தடவை போட்டுட்டு, நான் போடுறேன்னு 4 தடவை சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், போட்டுட்டு இன்னும் 50,000 ரூபா வேணும். அது பக்தி இல்லை. யூ ஓன் ஹிம், டாக் டு ஹிம். முதல்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த வாசனைகளுடைய திடத்தினால உள்ள ஈஸ்வரன் இருக்கிறான்னு அறிவது ஆரம்பத்தில் கஷ்டம். ஆனால் நம்மளுடைய நம்பிக்கைகளை நாம் விட்டு விடக்கூடாது. அப்புறம் இடைவிடாது கேட்கிறாருன்னு சொல்லு. அப்புறம் என்னாகும், உள்ளிருந்து அப்போ இறைவனுடைய குரல் இன்னும் கேட்காது. ஆனால் உள்ளிருந்து நம்மை அறியாமல் என்னாகும், காரியங்களை எப்படி செய்ய வேண்டும்னு ஒரு தெளிவு பிறக்கும். இறைவனுடைய குரல் இன்னும் கேட்கல, ஆனால் என்ன, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி செய்யணும். நம்மளே முன்னை காட்டிலும் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு நாள் இல்லை, இதுதான் எனக்கு என் குருநாதர் செய்த, இதுதான் உனக்கு மேலான செய்தின்னு சொன்னார். தென் எ கைண்ட் ஆஃப் இன்ட்யூஷன்னு சொல்வார்கள், ஒரு தெய்வீக உள்ளுணர்வு. ஏன்னா உடனே இதெல்லாம் வந்துடுத்துன்னு எல்லார்ட்டையும் போய் உடனே நோட்டீஸ்லாம் அடித்து ஓட்டாதீங்க. எனக்கு உள்ளுணர்வு, நம்மளை நாம ஏமாற்றிக்கவும் கூடாது. ஒரு உண்மையான தூய்மையான ஒரு உள்ளுணர்வு வரும். இதுக்கு ஆசைப்படக்கூடாது, பேருக்கு ஆசைப்படக்கூடாது, புகழுக்கு ஆசைப்படக்கூடாது, யார்கிட்டையும் அனாவசியமாக பணங்கள் கேட்கக்கூடாது, இன்னொருவர் கொடுக்கறதை நம்ம அனாவசியமான தவறாக இப்படிலாம் என்ன உள்ளிருந்து என்ன ஆகும், இவர்கள் நல்லவர்கள், இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஒரு உள் உணர்வு இப்படி, அது நம்மளுடைய புத்தியினுடைய சிந்தனை இல்லை. அப்படி உள் உணர்வு, அது இறைவனுடைய குரல். அது மறைமுகமாக நேரடியாக கேட்காவிட்டாலும் மறைமுகமாக நாம் கர்மங்களை செய்யும் பொழுது இந்த கர்மங்களை செய்ய. இப்போ திடீர்னு படிச்சுட்டே இருக்கும் பொழுது கூட உள்ளுணர்வு சொல்லும், இந்த அர்த்தத்தை சொல்லு. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த அர்த்தம் இப்படி சொல்கிறதே அப்படி.
உள்ளுக்கு அந்த ஸ்லோகமே பேசுகிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஏதோ சுவாமி வந்து இதை சொல்லுங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அந்த உள்ளுணர்வு தவறாக இருந்தால் நமக்கு நிம்மதி இருக்காது. ஆனால் ஒன்று அது வரும்போது என்னாகும், அப்பா அப்படின்னு ஒரு பெரிய நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம். நீங்கள் அதை செய்தீங்கன்னா நிச்சயமாக தவறாக நடக்காது. நான் சொல்கிறது படிப்படியாக. ஆரம்ப காலத்தில் உட்காருங்க, 5 நிமிஷம் உள்ள ஈஸ்வரன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான், திடமாக நம்புங்கள், சந்தேகமே படாதீர்கள். இந்த விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். ஏன்னா இது தெய்வமே சொல்கிறது. நானே இருக்கிறேன்னு அவரே சொல்றார். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தால், எவ்வளோ பெரிய சொல்லுங்கள். கொஞ்ச நாள் கழித்து பேசாமல் ஒரு நாள் உட்கார்ந்த உள்ளிருந்து இறைவனுடைய குரல் கேட்கும். இறைவனோடு பேசலாமான, இறைவனை பார்த்தவர், இறை தரிசனம் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். இறைவனோடு உள்ளிருந்து என்ன ஆகும், அது நம்மளுடைய சுத்த அந்த கரணம் தான். இறைவன் வந்து நமக்கு வேறானவர் இல்லை. நமக்குள்ளே இருந்து என்ன வரும், யூ வில் ரெக்கக்னைஸ் ஹிம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பணும்னு அவசியமே இல்லை. அதுவே என்ன ஆகிடும் அப்படின்னா அனுபவமாகி விடும். அதை தான் இனிஷியேட் பண்ணுறார். இனிஷியேஷனை தெரியுமா, தீட்சைன்னு. ஆக்சுவலி இந்த ஸ்லோகம் அர்ஜுனனுக்கு பகவான் சொல்லக்கூடிய தீட்சை பண்ணுறார், தீட்சையை கொடுக்குறார். மயி சர்வாணி கர்மாணி சந்நியசிங்கிறது தீட்சை. ஏதோ தீட்சைன்னா நீங்கள் மந்திரமாக தான் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி நான் உன்னுடைய உள்ளேயே இருக்கின்றேன், உனக்கு வெளியில் கிடையாது. அப்படி இந்த யுத்தத்தை செய்ய சொல்கிறது யார்? நான் தானே இந்த யுத்தத்தை செய்ய சொல்கிறேன். என்னை தூது மட்டும் போச்சு, நீங்கள் போகும்போது தூதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் என்ன ஆட்டி படித்து எனக்கு தேர் ஓட்டுனா நான் தேரோட்ட வந்தேன், தூது போனால் தூது வேணும், உனக்கு வேலைக்காரனா, நீங்கள் சொன்னதையெல்லாம் நான் செய்தேன் இல்லை, இப்போ நான் சொல்கிறது நீ செய்யுங்கிறார். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய. அப்போ ஒரு கேள்வி, எப்படி மனதால் எல்லா கர்மங்களையும் மனதால் எப்படி அர்ப்பணிக்க வேண்டும்னு ஒரு கேள்வி. அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன கேள்வி கேட்கணும், எல்லா கர்மங்களும் யார் செய்கின்றார்? இப்போ பகவான் சார் மனதினால் எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் அர்ப்பணித்து விடுன்னு சொல்கிறார். இப்போ அடுத்த கேள்வி இருக்கு, இந்த கர்மங்களை எல்லாம் செய்வது யார்? யார் கர்மங்களை செய்கிறார்? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் உடனே நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ஸ்லோகத்தை எடுக்கணும், இந்த ஸ்லோகத்தை எடுக்கணும், 27வது ஸ்லோகத்தை எடுக்கணும். கர்மங்களை எல்லாம் செய்கிறது யார்? 2 வரியில் 2 சொல்றது. பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வச. இதுக்கு அர்த்தமே எல்லா கர்மங்களையும் உண்மையிலே செய்யறது யார்? பிரகிருதி தான் எல்லா கர்மங்களையும் செய்கின்றது. இப்போ பிரகிருத்தியை போய் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் ஏதாவது இருக்கு. பிரகிருதி ஏற்கனவே யாரிடத்தில் இருக்கின்றது? பிரகிருதி இறைவனிடத்தில் நிலை பெற்று தான் எல்லா கர்மங்களையும் செய்கின்றது. பிரகிருதி இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் புருஷ. புருஷ பிரகிருதி சேர்ந்தே தான் இருக்கிறது. அதனால் அதை அடிச்சு விட்டுருங்க. அப்போ 2வது லைனில் என்ன இருக்கிறது, அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்னியதுன்னு ஒரு ஜமீன்தார் இருக்கார் இல்லையா, ஏன்னா கர்த்தாகம் கர்த்தாகம் கர்த்தாகம்னு. அப்போ கர்மம் செய்பவர் யார்? எல்லா கர்மங்களையும் ஒப்படைத்து விடுன்னா, அப்போ முதல்ல இந்த கர்மங்களை எல்லாம் செய்பவர் யார்னு என்ன பண்ண, அந்த கேள்வியை அவர் கேட்க சொல்கிறார். அந்த கேள்வியை கேட்குறார். இப்போ எல்லா கர்மங்களையும் மனதினால் இறைவனை ஒப்படைப்பதை காட்டிலும் இந்த கர்மங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய கர்மங்களை செய்பவன் யார்? ஒரு கர்த்தா இருக்கிறானா இல்லையா, அகங்கார விமூடாத்மா. அதனால் என்ன பண்ண வேண்டும், இந்த அகங்காரத்தை கர்த்தாவை மனதினால் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். நீங்கள் எத்தனை கர்மங்கள், ஒவ்வொரு கர்மமாக எண்ணி எண்ணி அவரிடத்துல போக வேண்டாம். அதுக்காக என்ன பண்ணலாம், நம்மையே என்ன பண்ண வேண்டும், உன்னையே என்னிடத்தில் அர்ப்பணித்து விடு. பெரியாழ்வார் நல்லா சொல்வார், உன்னை கொண்டு என்னில் வைத்தேன், என்னை கொண்டு உன்னில் வைத்தேன். ஒரு பாசுரம் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் தான் இருக்கீங்க எல்லாரும். உன்னை கொண்டு என்னில் வைத்தேன், என்னை கொண்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உன்னில் வைத்தேன். சிம்பிளாக சொல்லிட்டார். அப்படி இன்ஸ்டெட் ஆஃப் ஆஃபரிங் ஆல் கர்மாஸ், ஆஃபர் தி டூவர்ஷிப். நான் செய்கின்றேங்கிற அந்த மனம், என்னையே என்ன பண்ணுவோம், என்னையே முழுமையாக இறைவனிடத்தில் என்ன பண்ணுற சொல்ல. நான் தேசத்திற்காகவே ஒருத்தர் அர்ப்பணம் செய்து கொண்டார்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ மிலிட்ரியிலலாம் வேலை செய்கிறாங்களே, அவர்கள் ஏதோ தங்களுடைய கர்மங்களை அர்ப்பணம் செய்யவில்லை. அவர்கள் எதை அர்ப்பணம் செய்து கொண்டார்கள்? அவர்கள் தங்களையே இந்த நாட்டுக்காக தியாகம் செய்து கொண்டு விட்டார்கள். நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்மை இறைவனிடத்தில் ஒப்படைத்து கொள்ள வேண்டும்.
நம்மளுடைய எண்ணங்களோடு. அதனால எவ்வாறு அடுத்து சொல்லும்போது சார் அத்தியாத்ம சேதசா. சேதசா இது நல்ல வார்த்தை. அப்படி அத்தியாத்ம சேத்தஸ்னா என்ன அர்த்தம்? ஆன்மீக நம்பிக்கையோடு. அப்படி சேத்தஸ் அப்படின்னா புத்தி. அப்படி நல்ல ஆன்மீக சிந்தனையோடு, ஏதோ லௌகீக புத்தியோடு இல்லை, அப்படி நல்ல விவேக புத்தியோடு. அப்படி உன்னுடைய வளர்ச்சிக்காக அத்தியாத்ம சேத்தஸ். ஒன்று சாதாரண சேத்தஸ், ஒன்றுக்கும் உருப்படி இல்லாத மனம். முதல்ல மனதில் என்ன பண்ண, ஒரு நல்ல சிந்தனைகளை, பகவான் நான் மாற வேண்டும், என்னுடைய அகங்காரங்கள் எல்லாம் போக வேண்டும், என்னுடைய அறியாமை போக வேண்டும், எனக்கு ஒரு ஆன்ம விழிப்பு ஏற்பட வேண்டும், இந்த கர்மங்களிலிருந்தெல்லாம் நான் விடுபட வேண்டும், இந்த பிறவி தடைகளிலிருந்து என்னை நீ விடுவிக்க வேண்டும்னு என்ன பண்ண, ஒரு நல்ல ஆன்மீக பக்குவத்தோடு மனதை என்ன பண்ண வேண்டும், நல்ல ஆன்ம சிந்தனைகளால் நிரப்பிக்கும். ஏதாவது கஷ்டமா? நீங்கள் இதுக்கு எதாவது செலவு பண்ணணுமா? இது இல்லாதால் தான் நிறைய செலவு பண்ணுறோம். வாழ்க்கை நிறைய விரயமாகிறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு எல்லாம் லௌகீக சேத்தஸாக இருக்கிறது, புத்தியெல்லாம் லௌகீகமாகவே இருக்கின்றது. இது லௌகீக சேத்தஸாக இல்லாமல் என்ன சொல்ற, அத்தியாத்ம சேத்தஸ். ஆத்மனி அதி, அது அத்தியாத்மம்னு சொல்ல. அதோடு அந்த ஆன்மீக சிந்தனையோடு சர்வாணி கர்மாணி, எல்லா கர்மங்களையும் ஈஸ்வரனிடத்தில் அர்ப்பணித்து விடு. இதை ரொம்ப பக்தியோடு, ஸ்ரத்தையோடு, முழு நம்பிக்கையோடு உள்ளத்தில் இறைவன் வீற்றிருக்கின்றான். இப்போ எனக்கு இறைவனை விட என் குருநாதர்னா ரொம்ப இஷ்டம். அதனால் எந்த கர்மங்களை செய்தாலும் இதெல்லாம் குருநாதருக்கு பிடிக்குமா, இதை அவர் ஏற்றுக்கொள்வாரா, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், எது என்னுடைய குருநாதருக்கு விருப்பமில்லை அதை செய்யக்கூடாதுன்னு குருவிற்கு அர்ப்பணம் செய். அதுதான் உங்கள் இறைவன்கிறது. யார்? நீங்கள் எதை மதிக்கின்றீர்களோ அது இறைவன். சப்போஸ் இங்கே இருக்கிறவங்க யாராவது, எனக்கு நான் கர்மத்தை எல்லாம் செய்கிறேன், எனக்கு கடவுள் மேலையெல்லாம் பற்று இல்லை அப்படின்னா, கர்ம பந்தத்திலிருந்து வெளிவர முடியாதுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, இல்லை நேர்மையாக செய்கின்றேன்னு சொன்னால் நேர்மை தான் கடவுள். நீங்கள் கடவுளை ஒரு வடிவமாக கூட இல்லை, நான் சத்தியத்திலிருந்து தவறாமல் உண்மையிலிருந்து, எனக்கு கடவுளையெல்லாம் தெரியாது, ஆனால் சத்தியம்னா என்னன்னு தெரியும், நேர்மைனா என்னன்னு தெரியும். நான் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களையும் ஒரு உயர்ந்த லட்சியமாகிய நேர்மையில், உண்மைக்கு, ஏன்னா உண்மைக்கு புறம்பாக எந்த, ஒரு ஜட்ஜ் இருக்கார், அவர் உட்காரும் போதே அவர் எதுக்கு இருக்கணும், அவர் நீதி எப்படி வழங்க வேண்டும் அப்படின்னா யாருடைய பட்சமும் இருக்கக்கூடாது. எது சத்தியமோ சத்தியத்திலிருந்து என்ன பண்ண வேண்டும், எல்லாத்தையும் கேட்டுட்டு நீதி வழங்கும். பணத்தை வாங்கிட்டு பண்ணாங்கன்னு என்ன ஆகிடும். ஆனால் அவன்கிட்ட கேட்குறவன்ட்ட மட்டும் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு இல்லை. அது உண்மையிலே அப்படிலாம் கோர்ட்டில் கேட்பார்களான்னு தெரியல, போய் பார்த்ததில்லை நான். நம்ம அவன் சொல்கிறவன்ட்டு சத்தியமாக எழுதி வாங்கிக்கிறோம். அப்போ சத்தியங்கிறது என்ன, இறைவனுக்கு இன்னொரு பெயர். நீங்கள் நேர்மையாக இருந்தால் போகிறோம். கடவுள் என்ன சொல்கிறார், அந்த நேர்மை தான் நான்கிறார். நீ கிருஷ்ணரோ ராமரோ, ராமரே ராமர் கர்மங்களையெல்லாம் எதில் அர்ப்பணித்தார் சொல்லுங்க பார்ப்போம். ராமர் யாரிடத்தில், இப்போ அவர் யாரிடத்தில் அர்ப்பணிக்கணும்? எல்லா கர்மங்களையும் தர்மத்தில் அர்ப்பணித்தாரா இல்லையா? அவர் அப்பாவுக்காக செய்யலை, அம்மாவுக்காக செய்யலை, அவர் தர்மத்திற்காக செய்தார். அப்படி எந்த காரியம் செய்தாலும் முதலில் தர்மத்தில் அர்ப்பணித்து என்ன பண்ணார், அப்படிதான் செய்தார். இந்த உலகத்தில் அவதாரங்களாக இருந்தாலும் எப்படி அர்ப்பணித்தார்கள், தர்மத்தில் கர்மங்களை அர்ப்பணித்து செய்தார்கள். அதுதான் அத்தியாத்ம சேத்தஸ்னு என்ன, அப்படி ஒரு தெளிந்த சிந்தனை. இந்த ஸ்லோகம் புரியுறது இல்லையா? மயி சர்வாணி கர்மாணி என்ன சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதா? இப்போ ஆஞ்சநேயர் ராமபிரானை சந்திக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காக கர்மங்களை எல்லாம் செய்தார்? இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க, ஒரு கேள்வி கேட்டார். யாருக்காக செய்துட்டே இருந்தார்? சுக்ரீவனுக்காக செய்து கொண்டே இருந்தார். அப்பா அவருக்கு அவருடைய பலமே தெரியல பாருங்க. ஏன்னா சுக்ரீவனுக்காக செய்யும் பொழுது ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பலம் என்னன்னே தெரியல. தன்னால் பறக்க முடியும், இவ்வளோ காரியங்களை செய்ய முடியும்னு அவருக்கு நம்பிக்கையே இல்லை. அப்படி திடீர்னு ஒருத்தர் வந்தார், ராமர்னு ஒருத்தர் வந்தார். அப்படி சடனாக என்ன பண்ணுறாரு, காரியங்களையெல்லாம் சுக்ரீவனுக்கு செய்கிறது. சுக்ரீவனுடைய காரியங்களை யாருக்காக செய்ய ஆரம்பித்தார்? எப்பொழுது ராமருக்காக காரியங்களை செய்ய ஆரம்பித்தார் அப்பொழுதே அவருக்கு என்ன ஆயிடுறது அப்படின்னு, அவருக்குள் அடைந்து கிடந்த அவரே அறிந்திருக்காத எல்லா ஆற்றல்களும் அந்த கர்மத்தை இறைவனுக்காக செய்யும் பொழுது என்ன ஆயிடுறது அப்படின்னு. இன்னொன்று எவ்வளவு சந்தோஷமாக செய்தார்.
அது கம்பராமாயணத்தில் வருந்தேன் என் துணை வானவன் என் மீது வைத்து காதல், அருந்தேன் இனி யாதும் என் ஆசை நிரம்பி அல்லால்னு கம்பராமாயணத்தில் இருக்குது. அவர் பறந்து போகும்போது மைனாக்கமலை வரும், அப்படி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகும் வரும். எங்கள் குருநாதர் சொல்கிறோம், இஃப் ஐ ரெஸ்ட்ன்ட்டு போயிட்டார். ஓய்வு எடுத்தால் துருப்பிடிச்சு போயிடும். அப்போ சொன்னார், வருந்தேன் என் மீது வானவன் என் மீது எனக்கு ஒரு அசதியும் இல்லை, ஏன்னா எனக்கு ஒரு சோர்வும் இல்லை. காரணம் நான் இல்லை, என் மீது ராமபிரான் வைத்திருக்கக்கூடிய அன்பினால் எனக்கு என்ன கிடையாது, எந்த காரியத்தை செய்தாலும் சோர்வில்லை. சரி, நாங்களே சில நேரம் 102 டிகிரி காய்ச்சல் எல்லாம் இருக்கும், ஆனால் இங்கே வந்து உட்காருவோம். வந்து உட்காந்துட்டா என்ன இடம், சுத்தமாக நம்ம பேசுகிறோங்கிற எண்ணமே இருக்காது. ஒரு சோர்வு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி இதுதான் பெஸ்ட் இடம், நோய் நொடி இல்லாத இடம்னா இங்கே உட்காந்துருந்தா நல்லாயிருக்கும். அப்படி ஒரு உற்சாகமாக என்ன இருக்கும், ஏன்னா நம்ம பேசுகிறோம் நினைத்தால் தானே அப்படின்னு. சில நேரம் நம்ம என்ன பேசுகிறோன்னு நமக்கே தெரியாது. அப்படி உள்ளே இருந்து என்ன ஆகும், ஒரு உற்சாக ஊற்று, ஒரு ஆனந்த ஊற்று, உள்ள ஒரு இறைவனுடைய அருள் வரும். ஆஞ்சநேயர் வருந்தேன் என் துணை வானவன் அருந்தேன் இனி யாதும் என் ஆசை, அதனால் எனக்கு ஒன்றும் வேண்டாம், முதல்ல ராம காரியத்தை முடிச்சுட்டு திரும்பி போகும்போது வந்து ஓய்வு எடுக்கிறேன், நீங்கள் கொடுக்கறதெல்லாம் எடுக்கிறேன். நமக்கு யாராவது ஓய்வெடுங்கன்னு உட்காருங்கன்னு சொன்னால் படுத்துருவோம் நம்ம, போகிறோம். அதனால தான் நான் பின்னாடி கூட சாயறதில்லை பாருங்க, கவனிக்கிறீங்களா? இல்லைன்னா சாஞ்சிட்டு பேசினா கொஞ்சம் சௌரியமாக தான் இருக்கும் அப்படின்னு. இல்லை நம்ம சாயக்கூடாது, சுவாமிக்கு பிடிக்காதுன்னு பயம் நமக்கு, நம்ம ஒழுங்காக நேராக உட்கார்ந்தே சொல்லுவோம். நீங்கள் கூட சௌரியமாக சாஞ்சிருக்கீங்களா இல்லையா எல்லாரும்? ஏன்னா அது நேராக உட்கார்ந்துருக்கோன்னு கூட தெரியாது. அப்போ எப்பொழுது ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக, குருவிற்காக, தேசத்திற்காக, இறைவனுக்காக கர்மங்களை நாம் அர்ப்பணித்து செய்கின்றோம், நம்மளுடைய செயல்களுடைய தரமெல்லாம் மாறும். கடைசியில் பலன் யாருக்கு? பகவானுக்கு பலன் போகிறது. ஓ, எல்லா கர்மங்களையும் உங்ககிட்ட அப்படிச்சுட்டு அப்புறம் என்னுடைய பலனெல்லாம் உனக்கே போயிடுமான்னு ஒன்றும் வேண்டாம். நான் திருப்பி நீ கொடுக்குற நைவேத்தியத்தெல்லாம் திருப்பி என்ன பண்ணுறார் பகவான், திருப்பி தானே நமக்கு கொடுக்குறார் அப்படின்னு என்ன பண்ணுறார், அதில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் எடுத்து கர்மத்தினுடைய பலன் வரும்பொழுது தோஷமில்லாத கர்ம பலனை நாம் அனுபவிக்கலாம். கர்ம பலனை பகவான் ஒன்றும் அனுபவிக்க போகிறதில்லை. அப்படி அவருக்கு அர்ப்பணம் பண்ணுறதால என்ன ஆகுது, மனதில் என்ன ஏற்படும், ஒரு அலாதியான சந்தோஷம், ஒரு அமைதி ஏற்படும். இது லௌகீகமாக பாருங்கள். எல்லோரும் சப்போஸ் மணி மைண்டட் பீப்புள், மணி மைண்டட் பீப்புள்னால் தெரியுமா, எப்போவுமே பணத்தையே நினச்சிட்டு இருக்கிறவர்கள், மை சர்வாணி கர்மாணி, அவர்களுக்கு மையினா என்ன அர்த்தம், செல்வம். அவங்க எப்போ யாரோட பேசினாலும் என்ன இருக்கும், ஏன்னா பணத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா, அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதில் என்ன பண்ண, சரி எங்கே பார்த்து 24 மணி நேரமும் அவர்களுடைய சிந்தனை என்ன இருக்கும், தே ஆர் கால்ட் மணி மைண்டட் பீப்புள். அவங்களுக்கு அதே மாதிரி யாராவது நீங்கள் போய் அவங்ககிட்ட பகவத்கீதை பேசுங்க, நீங்கள் இருங்க இந்த போயிட்டு வந்துடுறேன்னு பாரு. They are money mad. They all the time think about only money. Then some people political minded. இப்போ எலெக்ஷன் வரப்போகிறதா நீங்கள் நியூஸ் எல்லாம் பாருங்கள், பார்த்தா என்னது, யாரோட கூட்டணிஸில் எங்கே நிற்கலாம், எத்தனை சீட்டு கிடைக்கும், இது எத்தனை கிடைக்கும், எவ்வளோ பணம் கிடைக்கும், எப்போ பார்த்தாலும் என்ன இருக்கிறது, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களெல்லாம் பாருங்கள். டீ கடையிலலாம் போய் நின்னீங்கன்னா, நான் எங்கேயும் போய் நிற்கிறது இல்லை, எங்கே பார்த்தாலும் என்ன இருக்கும், யாரோட சேர்ந்தாங்க, என்ன ஆக போகுது. சரி, எப்போ பார்த்தாலும் என்ன இருக்கும், பொலிட்டிக்கல் மைண்டட் பீப்புள். பட் ஃபார் அ சேஞ்ச் இங்கே வந்து உட்காருங்க. இப்போ இந்த 1 மணி நேரம் வாட் மைண்டட், வி ஆர் கீதா மைண்டட் பீப்புள். பகவத்கீதையில் நமக்கு மனசில் என்ன இருக்கிறது அப்படின்னா, தெய்வீக மனம் படைத்தவர்களாக எப்போ பார்த்தாலும் நல்ல விஷயங்களை பற்றி, உயர்ந்த விஷயங்களை பற்றி, இறைவன் சம்பந்தமான விஷயங்களை பற்றி. இஸ் கால் காட் மைண்டட். அதுதான் அத்தியாத்ம சேத்தஸ்ன்னு சொல்கிறார். திஸ் இஸ் நாட் மணி மைண்டட், திஸ் இஸ் நாட் பொலிட்டிக்கல் மைண்டட். அத்தியாத்ம சேத்தஸ்னா என்ன அர்த்தம், இறைவன் நினைத்தால் கொடுக்க மாட்டார, நமக்கு தேவையானதே கொடுக்க மாட்டார். இப்போ நான் ராத்திரி என்ன கிடைக்கணும் இப்போ யோசிக்கணுமா, யாரோ ரெடி பண்ணி வைப்பார்கள், என்ன கிடைக்கணுமோ அதை இறைவன் தயார் பண்ணி வச்சிருப்பார். தயார் பண்ணலைன்னா தண்ணி இருக்கா இல்லையா, குடிச்சிட்டு பேச அது இறைவன் கொடுத்ததுன்னு இருக்க வேண்டியது தான். எப்படி ஜீவனம் எப்படி இருக்கிறது, எப்படி அத்தியாத்ம சேத்தஸா அப்படி. ஆனால் இதெல்லாம் பகவான் முதல்ல வேற மாதிரி சொன்னார். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் எத்திர லோகோயம் கர்மபந்தனகன்னு சொல்றார்.
இப்போ ஈஸ்வரார்த்தம் கர்மணம், அந்த யஜ்ஞார்த்தாத்ங்கிறது இப்போ எப்படி யஜ்ஞோவை விஷ்ணு, அங்கே விஷ்ணுன்னு சொல்லலை அவர், அங்கேயே சொல்லிட்டார். யஜ்ஞங்கள் எல்லாம் வேள்விகள் எல்லாம் யாருக்காக செய்யப்படுகின்றது? எல்லாமே விஷ்ணுவிற்காக செய்யப்படுகின்றது. உன்னுடைய நல, கடைசியில் உன்னுடைய நலன்தான். உனக்கு வேண்டானால திருப்பி பல மடங்கு கொடுக்க போறார். சித்த சோதகம் அது ரெண்டு பண்றது, அது சித்தத்தை மனதை தூய்மைப்படுத்துகின்றது. ரெண்டாவது என்ன? முக்தி சாதகம், அதுவே முக்திக்கும் என்ன ஆகுது? வழிவகுக்கின்றது. அதான் கீதை சாஸ்திரம் முதலே சொல்லும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிஸ்ரேய் அபியுதய நிஸ்ரேயசார்த்தம்னு இந்த கீதையை எதற்காக சொல்லியிருக்கிறது? கீதை படித்தா என்ன அபியுதயம்னு என்ன இருக்கும்? இந்த லௌகீகமாக நமக்கு என்ன க்ஷேமங்கள் வேண்டுமோ. பின்னாடி சொல்கிற யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொல்கிறார் இல்லையா, அனன்யாசித், இதே ஸ்லோகம் தானே, அதெல்லாம் பாருங்கள். அனன்யாசிந்தையன் தோமாம் ஏஜனா பரிபாசதான் மயி சர்வாணி கர்மாணி. அப்படி இருப்பவர்களும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் கொடுக்கின்றேன்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல எல்லா பாப்பங்களிலிருந்தும் அவனை நீக்குகின்றேன்னு சொல்கிறார். அங்கே சொல்லும்போது அவனுக்கு அபியுதயத்தையும் கொடுக்குறேன். நிஸ்ரேயசம்னா மோட்சம், உயர்ந்த ஞானம். அபியுதயம்னா இந்த லௌகீகமாக என்ன தேவையோ அதை கொடுக்கின்றேன். இப்போ 30 வருஷமாக சுவாமியுடைய வேலையை தான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன குறை இருக்கிறது எங்களுக்கு? ஏதோ ஒரு இடம் கிடைக்கிறது, ஒரு சாப்பாடு கிடைக்கிறது, ஒன்றும் ஒரு குறைய சொல்கிற மாதிரி ஒரு ஜீவனமே இல்லைன்னு சந்தோஷமாக தான் இருக்கிறோம். செய்கிறது என்ன வேலை? பகவானுடைய காரியத்தை தான் செய்கிறோம். ஆனால் பலன் யார் அனுபவிக்கிறோம்? ஏதாவது பெயர் வந்தால் புகழ் வந்தால் கடைசியில் அனுபவிக்கிறது பகவான் இல்லை அப்படின்னு. அதான் நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சின்னு சொல்லிட்டார். நிமித்தமாக இருந்தால் போகிறோம். மயி சர்வாணி கர்மாணி மட்டும் இல்லை. இதை சொன்னப்புறம் அர்ஜுனன் கடவுளை நம்பி அந்த யுத்தத்தை துவங்கும் பொழுது எத்தனை முறை அர்ஜுனனை பாதுகாத்திருக்கின்றார். அந்த பகதத்தன் மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா? அந்த பகதத்தன் அவனிடத்தில் அந்த வைஷ்ணவாஸ்திரம் இருக்கும், விஷ்ணுவனுடைய அஸ்திரம் ஒன்று இருக்கும், பூமாதேவி வாங்கி கொடுப்பாது. அந்த அஸ்திரத்தை விடுவான் அப்படின்னு. ஏன்னா பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திடீர்னு என்ன பண்ணுவார், எல்லாம் போட்டுட்டு அது அர்ஜுனன் மேலே பட்டுடக்கூடாதுன்னு எழுந்து நிற்பார். அப்படி அந்த அஸ்திரத்தை தன்னுடைய மார்பில் வாங்கி கொள்வார். என் குருநாதர் சொல்ல, ப்ளூ மேன் ஹஸ் பிகம் ரெட் மேன் பார். நீலமேக ஷியாமன் அப்படியே சகப்புக்கில் அவர் வாங்கிட்டார். அப்படி அது அவருடைய மார்பில் படும்பொழுது அப்படியே வைஜெயந்தி மாலையாக அது மாலையாக மாறிடும். அர்ஜுனனுக்கு உடனே கோபம் வந்துடும். பகவான், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, நீ யுத்தமே செய்ய மாட்டேன்னு, நீ எதுலேயும் தலையிட மாட்டேன்னு, தேரோட்டியாக மட்டும்தான் இருப்பேன்னு. என்னால் பகதத்தனுடைய அஸ்திரத்துக்கு பிரதி அஸ்திரம் நீ எதுக்கு நின்று இந்த அஸ்திரத்தை வாங்கணும்னா, உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. உனக்கு இந்த அஸ்திரத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இதுக்கு பிரதி அஸ்திரம் எதுவுமே கிடையாது, இது நான் கொடுத்தது. நின்னாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? பகவான் அந்த முழுசையாக நம்பிக்கைன்னு செய்வார். நீ உன்னுடைய கடமையை நீ செய். அந்த கடைசியில் அந்த நாகாஸ்திரத்தை விடும் பொழுது சல்லியன் சொல்கிறான், மார்பை பார்த்து விடுன்னா அவர் கழுத்தை பார்த்து விடுன்னு சொன்னார். கடைசியில் பகவான் என்ன பண்ணார்? ஒரு 2 இன்ச்சு இது அமுக்குனார். அந்த நாகாஸ்திரம் கிரீடத்தை தட்டின்னு போயிடுது. என்கிட்ட யாரோ கேட்டார்கள், ஒருவேளை கர்ணன் மார்பை நோக்கி அம்பை விட்டிருந்தால் என்ன இருக்குன்னு. 2 இன்ச்சுன்னு தள்ளினவர் 4 இன்ச்சு தள்ள மாட்டாரா? இது பெரிய சந்தேகமாக கேட்பார்கள். ஒருவேளை சல்லியன் சொன்ன மாதிரி மார்பை நோக்கி விட்டுருந்தா ஒன்றும் இல்லை, 2 இன்ச்சுக்கு பதிலாக பகவான் என்ன பண்ணியிருப்பார், இன்னும் கொஞ்சம் 4 இன்ச்சு காப்பாற்றணும்னு அவர் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா. தன்னுடைய பக்தனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா. அவருக்கு 2 இன்ச்சு என்ன, 2 இன்ச்சு அமுக்கிறவர் 4 இன்ச்சு அமுக்க முடியாது. முடிஞ்சால் என்ன பண்ணுவார், கொண்டு பாதாள லோகத்திற்கே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவார், திருப்பி கொண்டு. பகவானால் முடியாதது எதுவே. கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தும்னு சொல்வார்கள். அப்படின்னு அவரால் இதுவும் செய்ய முடியும், அதுவும் எதுவும் செய்ய முடியும். எல்லாம் காக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர்னு பாரதி சொல்வான். எல்லாம் காக்கும் இறை அப்படின்னு. இவ்வளவு பெரிய உலகத்தையே காக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு என்னுடைய கஷ்டத்தை அவன் போக்க முடியாத என்ன அர்த்தம்? மனிதர்களுக்கு தான் கஷ்டப்படுறோங்கிறது கூட ஒரு அகங்காரம், அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, அது அகங்காரமாக தான். நான் ரொம்ப கஷ்டப்பட, அதுவும் அகங்காரம் தான். சம்வேர் we have to discover the divinity in us.
உள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் அதுக்கு வழி விடணும். அகங்காரம் வச்சு பூரா அடைச்சிட்டு உட்காந்துருந்தா அது அவர் சுவாமியும் முட்டி மோதி பார்க்குறாரு அப்படின்னு ஒரு இன்ச்சு விடுறதில்ல நம்ம அவர் அதனால தேவையான துண்டை விரித்து அவர் படுத்திருக்கிறார் அப்படின்னு. அவர் சொல்ற கடை விரித்தார் கொள்வார் இல்லைன்னு அவர் துண்டை விரித்து படுத்துட்டு இருக்கிறார். எவ்வளோ அழகான ஸ்லோகம், அதுதான் முக்கியமான ஸ்லோகம்னு சொல்ல. இதுதான் கர்மயோகம்னு. கர்மயோகம்னா இதுதான். கர்மயோகங்கிறது ஒரு காரியத்தை திறமையாக செய்யறதில்லை. புரியுறதா உங்களுக்கு? அது இல்லை கர்மயோகம். கர்மயோகம்ங்கிறது செய்யக்கூடிய கர்மங்களை இறைவனிடத்தில் அர்ப்பணிப்பதற்கு பெயர் தான் கர்மயோகம், வேற ஒன்றும் இல்லை. சரி, பின்னாடி அடுத்து 4வது அத்தியாயத்தில் 5வது அத்தியாயம் இதே ஸ்லோகங்கள் நான் சும்மா உங்களுக்கு சொல்கிறேன். எங்கெங்கே இதே கருத்துக்களை வேறு வேறு விதமாக பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தெக்துவா கரோதி லிப்பியசே நசபாப்பேன பத்மபத்திர இவாம்பசான்னு. பிரம்மண்யாதாய கர்மாணி, யார் ஒருவன் கர்மங்களை எல்லாம் பிரம்மத்தில் அங்கேயும் பிரம்மணி ஆதாய, இங்கே அத்தியாத் சந்நியசியன்னு சொன்னால் பிரம்மணி ஆதாயன்னு சொல்லுவார். 5வது அத்தியாயத்தில் வரும் இந்த ஸ்லோகம். பல இடங்களில் திரும்ப திரும்ப அதான் சொல்லுன்னா புலமிண்டே இருக்கிறாருன்னு பகவான். என்கிட்ட விட்டுடுங்கிறார். அப்போ செய்யணும், நம்ம ஆடு செய்துட்டே இருப்போம். நமக்கு உள்ள என்ன இருக்கிறது? ஒரு இறைத்தன்மை இருக்கிறது. நம்புறீங்களா இல்லையா? கொஞ்சமாவது பாரதி சொல் நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பி விட்டோம். கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே. அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் பாட்டே இருக்கு. நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் என்று நம்பிவிட்டோம். கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் மனமே கும்பிடுவேன்னு சொல்கிறாங்க. இல்லை, மனதுக்கே சொல்கிறார் பார், நீ சக்தி சக்தின்னு சொன்னாதான் உன்னே நான் கும்பிடுவேன்னு சொல்கிறார். இல்லைன்னா உனக்கு மரியாதையே இல்லைன்னு. மனம் இறைவனை வணங்காவிட்டால் என்ன, உனக்கு மரியாதையே இல்லைன்னு. அம்புக்கும் தீக்கும் விடத்திற்கும் நோவிற்கும் அச்சமில்லாதபடி எதுக்கும் பயம். உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வதரும் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு பாரதியார் பாட்டு கேட்டது இல்லையா? நல்ல பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். எள்ளத்தனை பொழுதும் இடைவிடாது நாவினிலே வெள்ளமன பொழிவாயின்னு சொல்வார். என் நாக்கில் ஒரு வார்த்தை தவறான வார்த்தைகள். சரஸ்வதி இப்படியெல்லாம் பிரார்த்தனைகள், இப்படியெல்லாம் இறைவனை நம்பி என்ன சுகத்தோடு வாழ்ந்தார்கள் அப்படி பார்த்தா பாருங்க, ஒரு சுகம் இல்லை. பாரதியார் வாழ்க்கையில் பார்த்து ஒரு சுகம் இல்லை. ஆனால் சந்தோஷத்துக்கு குறைச்சல் இல்லை. அப்படி மனிதர்களுக்கு எல்லா சுகமும் இருக்கு, சந்தோஷத்தை காணலை. அதுதான் ஆச்சரியமா இருக்கிறது. அப்படி இருந்தார்கள். அவ்வளவு ஒன்றும் இல்லை, அவ்வளவு சுகத்தோடு இருந்திருக்கிறார். எல்லாம் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றோம், ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருக்கிற. ஆச்சரியம் அதுதான். இல்லாதவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், இருப்பவர்கள் சந்தோஷமாக இல்லை. குவைட் கான்ட்ராஸ்டட். இதை சொல்றார். சந்நியஸ்ய சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா நிர்மமோ நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஸ்வரக. இப்போ நேராக அந்த யுத்தியஸ்வ மட்டும் எடுத்துப்போம். என்ன மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா யுத்தியஸ்வ. யுத்தியஸ்வன அர்ஜுனனுக்கு யுத்தியஸ்வ. நமக்கு என்ன, நமக்கு எது கர்த்தவியம் குருன்னு எடுத்து. நமக்கு உன்னுடைய கர்த்தவியத்தை, உனக்கு என்ன கடமை, யாருக்கு என்ன கடமைன்னு அடுத்தவர்களுடைய கர்மங்களை பார்க்காதீர்கள். உங்களுக்கு என்ன கர்மங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த கர்மத்தை என்ன பண்ணுவோம், நாம் விசுவாசத்தோடு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் செய்கிறத, உடலால் செய்கிறது செய்த, மனதால் என்ன பண்ணணும், மனதால் இறைவனை சிந்தித்து கர்மங்களை செய். கீழே 3 வரி இருக்கு. நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதச்சுர். தீஸ் ஆர் ஆல் த கண்டிஷன்ஸ். பகவானும் இப்போ நீங்கள் எதாவது ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க, படிச்சிருக்கீங்களா? கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு இருக்கும். இன்னும் சும்மா கொடுக்க மாட்டாங்க. என்ன கண்டிஷன்ஸ்லாம் கீழே என்ன, பகவான் என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் அர்ப்பணம் பண்ணு, ஆனால் ஒரு கண்டிஷன். அப்படி என்ன கண்டிஷன்? அதுக்கப்புறம் நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படி நீ கவலைப்பட்டுட்டே இருந்தால் நீ என் மேலே சந்தேகப்படுறேன்னு ஆயிடும்.
ஒப்படைச்சிட வேண்டியது தானே அப்படின்னு, முழுசாக என்ன பண்ணணும் அப்படின்னு ஒப்படைக்க வேண்டியது. அப்போ என்ன, நிராஷி. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, நிராஷி. ஆஷான சமயத்தில் இந்த பேர் பெண்களுக்கு வைப்பார்கள், தப்பு ஒன்றும் இல்லை. ஆஷான எதிர்பார்ப்புன்னு அர்த்தம், எக்ஸ்பெக்டேஷன் அர்த்தம். இன்றைக்கே விதையை போட்டுட்டு நாளைக்கு முளைச்சிருச்சான்னு பார்க்க முடியாது. என்ன, இன்றைக்கி போயிட்ட மனசெல்லாம் இறைவன் காலையிலேருந்து ஒன்றுமே ஆகலைன்னு உடனே நினைக்கக்கூடாது. எப்போ பகவான் பதில் சொல்வார் அந்த எதிர்பார்ப்பு கூட இருக்கக்கூடாது. பகவானிடத்துல எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அதுதான் அசாத்தியமான பக்தி. நீ இருக்க, நீ பார்த்து. திரௌபதி பாண்டவர்களெல்லாம் அப்படி இருந்தார்கள். அப்படி அந்த வஸ்திரத்தை இழுக்கும் பொழுது அவ ஒன்றும் பெரிய அந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் சொல்லலை. ஒன்றே ஒன்று தான் கையை தூக்கிட்டு சொல்கிற, கிருஷ்ணா இது உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம். ஏன்னா நான் உன்னோட அடிமை, நீ பார்க்காம இல்லை. உனக்கே எனக்கு நடக்கக்கூடிய அநியாயம் உனக்கு சம்மதம்னா இங்கே நான் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு விட்டுட்டா. இஃப் இட் இஸ் ஆல் ரைட் ஃபார் யூ, இட் இஸ் ஓகே ஃபார் மீ, அவ்வளோதான் ஆங்கிலத்தில் சொல்லலாம். எனக்கு ஒன்றும் இல்லை, இதில் என்ன மானம் என்ன மரியாதை என்ன, நீயே அனுமதிக்கிறேன். அப்போ பகவான் பார்த்தார், அவர் ஐயோ இது நமக்கு நாளைக்கு வில்லங்கம்னு என்ன புடவையா. அப்போ வந்து டிசைன்ஸ்லாம் நீங்கள் போட்டிருக்கிறதெல்லாம் அப்போ அனுப்பிச்ச டிசைன்ஸ். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்படி உலகத்தில் இருக்க எல்லா புடவை டிசைனும் முதல்ல கண்டுபிடிச்சி கொடுத்தது யாருன்னா திரௌபதிக்காக பகவான் கண்டுபிடிச்சது தான். அப்படி தம்பி இழுக்கன்னு பாரதி எழுதுவான் அதில். அப்படின்னு அப்படியே அவனே சோர்ந்து போகிற மாதிரி. பின்னாடி அந்த தூர்வாச முனிவர் வரும்போதும் அதே மாதிரி தான் துவயாநாத்தேன கோவிந்தக சர்வாபத்பியோ பயம் நகின்னு, இது மகாபாரதத்தில் அவர் சொல்லுவார். துவயாநாத்தேன கோவிந்த, கிருஷ்ணா பாண்டவர்களாகி எங்களுக்கு நீ நாதனாக இருக்கும் பொழுது சர்வாபத்பியோ பயம் நகி, எங்களுக்கு எந்த ஆபத்தில் இருந்தும் எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. அவ்வளவு கஷ்டத்துலேயும் கடவுளை நினைத்தார்களா இல்லையா? அப்படி நம்ம கஷ்டம் வந்தால் பூஜை ரூமே பூட்டிடுவோம். அப்படி நமக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடும். இவ்வளோ நாள் ரொம்ப பெருசாக நாம் எதோ பெருசாக கும்பிட்டு, நான் இவ்வளோ நாள் கும்பிட்டோம், என்ன கும்பிட்டோன்னு தெரியாது, எதுக்கு கும்பிட்டோன்னு தெரியாது. இத்தனை நாள் விரதம் இருந்தோம், இத்தனை நாள் கோவிலுக்கு போகணும், இதனால் ஒன்றும் செய்யலை பகவான். பகவான் செய்யறதுனால அவரிடத்துல பக்தி, அவர் செய்யலைனாலும் பகவான் தான் செய்தார். குழந்தை நாளைக்கு உங்களுக்கு வேலைக்கு போய் உங்களுக்கு சம்பாதிச்சு போடலைனாலும் அது யார்? அது உங்கள் குழந்தை தான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இது என் குழந்தையே? இல்லை, அவன் சம்பாதிக்கலைன்னு போடலைன்னாலும் குழந்தை தான். போட்டாலும் என்ன அர்த்தம்? அதே மாதிரி இறைவன் கொடுத்தாலும் அவன் இறைவன் தான், கொடுக்கலைனாலும் என்ன? கொடுக்கலைன்னா ஏதோ காரணம் இருக்கும், அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். சரியான நேரத்துக்காக காத்திருப்பார். சில நேரம் கர்மத்தினுடைய வினைகளை அனுபவிக்கிட்டோம்னு அவர் பொறுமையாக என்ன பண்ணுவார், இந்த வினைகளை எல்லாம் என்ன பண்ணணும், லார்ட் அலோவ்ஸ் யூ டு கோ த்ரூ யுவர் ஓன் கர்மாஸ். தேர்ஃபோர் நிராஷா தெரியுறதா, வித் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ வரும்போதே எத்தனை பேர் இருப்பார்கள் எதிர்பார்ப்போடு வந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்புகளோடு இருந்தால் யார் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் கீதையை சொல்கிறதுக்கு நான் சொன்னது அர்ஜுனனுக்கு மட்டும்தானே, யாரோ ஒருத்தர் இருந்தால் கூட சொல்லுவேன், சொல்லிட்டு போகணும். அதுதான் நம்ம நிராஷா. வரும்போதே எத்தனை பேர் என்ன எதிர்பார்ப்பு சொல்லிட்டு போவோம். நமக்கு என்ன 8 ஆகிடும், டைம் ஆகிடும், கரெக்டாக சரியாக டயத்துக்கு நிறுத்திடுறேன்னு இல்லையா பாருங்கள். நிராஷி கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் உனக்கு என்ன இருக்கக்கூடாது, என்கிட்ட எதையும் திருப்பி வந்து நான் உன்கிட்ட அர்ப்பணம் பண்ணேன் பாரு, உங்ககிட்ட அர்ப்பணம் பண்ணேன் பாரு, ஒன்றும் நடக்கலை பாருன்னு என்ன பண்ணக்கூடாது, வாயே திறக்கக்கூடாது. அதுதான் பக்தி, வாயே திறக்கக்கூடாது. நிராஷா, புரிஞ்சுதா? நிர்மம, திருப்பி நான் தான் பண்ணுறேன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி இப்போ யார் நீ அப்படின்னு, எனக்கு நீ அடிமைன்னு சொல்லிடுவார், நீ எனக்கு அடிமை. ஆச்சாரியரே எழுதுவார், அந்த அத்தியாத்ம சேதசாக்கு எழுதியிருப்பார், விவேக புத்தியா அகம் கர்த்தா ஈஸ்வரஸ்ய பிருத்தியவத். இது நான் உனக்கு அடிமை, ஈஸ்வரனுக்கு இறைவனுக்கு அடிமை மாதிரி என்ன பண்ண, கரோமி இத்தி அனையா புத்தியா. அதுதான் அத்தியாத்ம சேத்தஸ்னா என்ன அர்த்தம், நான் அதனால்தான் கோயிலுக்கு போகும்போது ஆண்களெல்லாம் ஏன் சட்டையெல்லாம் கழட்டிட்டு, ஏன் இடுப்பில் துண்டெல்லாம் கட்டிட்டு போகணும், சும்மா ஏன் சொல்கிறார்கள், போகும்பொழுது அங்கே ராஜா மாதிரி போகக்கூடாது, அடிமை மாதிரி போகணும். ஈஸ்வரஸ்ய பிருத்தியவத். அதனால்தான் நிர்மம, என்ன கிடையாது, ஒரு மமதையும் கிடையாது. அகங்காரம் எப்போ சந்நியசியன்னு சொல்லிட்டு அப்போ அகங்காரம் போயிடுறது. அதனால்தான் அகங்காரத்துக்கு தனியாக சொல்லலை,
மயி சர்வாணி கர்மாணி சந்நியசினால் அங்கேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், எதை ஒப்படைக்கிறோம், அகங்காரத்தை ஒப்படைக்கிறோம். நான் அப்படிங்கிறது போயிடுது. இங்கே என்ன சொல்றார், என்னுடையது. நேற்று இதை தானே பார்த்தோம், குணகர்ம விபாகத்தில் என்ன பார்த்தோம், குண விபாகம்ங்கிறது நான், கர்ம விபாகம்ங்கிறது என்ன. அப்போ இங்கே என்ன அர்த்தம், நிர்மமன்னு என்ன அர்த்தம், குணகர்மத்தை என்ன பண்ணணும், குணகர்மத்தை சொல்ற நிர்மமக. அடுத்து என்ன சொல்றார், நிராஷீர் நிர்மமோ. அடுத்த வார்த்தை என்ன, பூத்வா. அது ஒன்றும் ஸ்ருத்வா இல்லை, அது ஒன்றும் திருஷ்டுவா இல்லை. எப்படி பூங்கிறது பூ தாத்து, பூ தாத்து இஸ் டு பிகம். நீ அதுவாகவே, ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லாதவனாக, மமதை இல்லாதவனாக நீ மாற வேண்டும்ங்கிறார். நீ எதோ கேட்கறது இல்லை, சும்மா கேட்டுட்டு நிராஜி நிர்மம பூத்வா இந்த ஸ்லோகத்தையே மனப்பாடம் பண்ணுறது இல்லை. அப்படி பூத்வா யூ ஷுட் பிகம். உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும், எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அப்பரெல்லாம் பாடலையா, தூக்கி நீங்கள் சுண்ணாம்பு கலவாயில் போட நற்றுணை ஆவது நமச்சிவாயமே. அப்படி இந்த பாட்டெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு இருப்பப்பா, எவ்வளோ அழகான பாட்டு. துன்பத்தை தவிர அவர்களுக்கு ஒன்று, ஆனால் என்ன சொல்ற, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னாரு. நீ எங்கே வேணால் தூக்கி போடு, அப்படி எனக்கு ஒன்றும் இல்லை. அந்த என்னுடையதுங்கிறது இருக்கக்கூடாது. பூத்வா, பூத்வா மீன்ஸ் அதுவாகவே அந்த எண்ணங்களோடு மாறி யுத்தியஸ்வ, போய் உன் காரியத்தை நீ பண்ணு. கடைசியில் ஜெயிச்சானா இல்லையா, கதை என்ன சொல்கிறது நமக்கு, ஜெயிக்க வச்சாரா இல்லையா பகவான், அவ்வளோதான். அது அந்த கிளைமேக்ஸ் மட்டும் பாருங்க, அவ்வளோதான். ஜெயிக்க வச்சார். யுத்தியஸ்வ விகதஜ்வரக. விகதஜ்வரம்னு என்ன, டோன்ட் கெட் எக்ஸைட்டட். அப்படி ஜுரம் வரக்கூடாது. அப்படி இப்போ எல்லாம் சொல்கிறாரு ஒரே டென்ஷனாக இருக்கிறது. விகதஜ்வரன்னு ஒரு டென்ஷன் இல்லை, கவலை. நீங்கள் உங்களுக்கு யாருக்கும் டென்ஷன் வேண்டாம், கார் வந்து நின்று எடுத்து பாருங்க, ஒரு டென்ஷன் இல்லை. பீப்புள் எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா, இப்போ நாளைக்கு ஒரு ஸ்கூலில் பேச கூப்பிட்டாங்க, வந்து என்னை கூப்பிடும்போது குழந்தைங்களெல்லாம் ஒரே டென்ஷன், ஒரே ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்புறம் நான் எதுக்கு வரணும்னு, சரி குழந்தைங்களுக்கு ஏதோ டென்ஷன் ஸ்ட்ரெஸ். நான் சொன்னேன், உங்கள் எல்லா குழந்தைங்களும் கொண்டு வந்து கீதையில் உட்காரு, முதல்ல நீங்கள் வாங்கினா அவங்களெல்லாம் காணும். நோபடி வாண்ட்ஸ் லிசன். யாருக்கு கேட்க விருப்பாது. அதெல்லாம் திடீர்னு என்ன பண்ணும், ஏதாவது வந்து தலையில் கையை வச்ச டென்ஷன், அப்படிலாம் போகாதுன்னு சொன்னேன். அதில் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ ஈஸ்வர பக்தி வரணும். குழந்தைங்களுக்கு நல்ல பண்பாடு. நான் வந்து ஒரு அரை மணி நேரம் பேசுகிறதால எல்லாம் மாறிட போகிறதா, அப்படி இல்லை. அப்படின்னா அர்ஜுனன் கையில் பகவான் கையை வச்சுட்டு, அர்ஜுனனுக்கு குழப்பம் வரும்போது கையை வச்சுட்டு போயிருக்கலாமா இல்லையா, ஏன் பகவத்கீதையை வச்சு சொல்லணும்? பகவானே தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணலை. அப்படிலாம் ஒரு ஆசீர்வாதம்லாம் இல்லை. மனிதன் கடமையை செய்யணும். சும்மா ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆசீர்வாதம் நான் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு, ஆசீர்வாதம் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு இல்லை. அப்படி சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்கு, சோம்பேறித்தனம் போயிடுத்துன்னா அதுவே ஆசீர்வாதம்ங்கிறார். இத்தனை பெரிய ஆசீர்வாதம். விகதஜ்வரக, ஒரு ஜுவரம், பதட்டம். எதுக்கெடுத்தாலும் என்னத்த, ஒரே பதட்டம், ஒரே டென்ஷன், ஒரே கவலையெல்லாம் சொல்ல. இதுக்கு எங்களுடைய குருநாதர் ரொம்ப அழகான விளக்கம் கொடுப்பார், அற்புதமான விளக்கம் கொடுப்பார் இந்த மூணுக்கும். அது கூட அது என்னென்ன நாளைக்கு கூட அந்த விளக்கங்களை பார்ப்போம். நேராக உட்காருங்க, இறைவனுடைய நாமத்தை சொல்ல. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய,
ஓம் நம சிவாய. 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 ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.